அல்லேலூயா. ஆமென். மீண்டும் ஒரு விசையாக யாவரும் சேர்ந்து வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 60ஆம் சங்கீதம் அதின் 12வது வசனத்தை யாவரும் சேர்ந்து வாசிக்கலாமா? தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். ஸ்தோத்திரம். தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார் அப்படிங்கிறதான ஒரு உன்னதமான வார்த்தையை சங்கீதக்காரன் தாவீது தன் தேவனை நோக்கி சொல்லுகிறதை நாம் கடந்த 1ஆம் தேதி அன்றைக்கு கொஞ்சமாய் தியானித்தோம். இந்த நாட்களிலும் அதன் தொடர்ச்சியாக சில வார்த்தைகளை கர்த்தர் நம்மோடு இன்றைக்கு பேசுவாராக. ஸ்தோத்திரம். அங்க சங்கீதக்காரன் தாவீது எதை குறிப்பிடுகிறார் என்றால் தேவனை. அல்லேலூயா. அங்க சங்கீதக்காரன் தாவீது யாரை முன் வைக்கிறார் என்றால் தேவனை. அவர் ஸ்தோத்திரம் எதை அதிகமாய் நம்புகிறார் என்றால் தேவனை. அதனாலதான் சொல்றாரு, தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரே சத்துருக்களை என்ன பண்ணுவாரு? மிதித்து போடுவார். அப்ப ஸ்தோத்திரம். சங்கீதக்காரன் தாவீதுக்கு இருக்கிற ஒரு பெரிய நம்பிக்கை என்ன? தேவனால் நான் பராக்கிரமம் செய்வேன், தேவனால் நான் பராக்கிரமம் செய்வேன். இல்லை என்றால் எனக்காக என் தேவன் பராக்கிரமமான காரியங்கள் என்ன பண்ணுவாரு? செய்வாரு. ஒன்று, என்னை கொண்டு தேவன் பராக்கிரமமான காரியத்தை செய்வாரு. இன்னொன்று, எனக்காக அவர் பராக்கிரமமான காரியத்தை என்ன பண்ணுவாரு? செய்வார் என்கிறதான ஒரு ஆழ்ந்த சத்தியத்தை சங்கீதக்காரன் தாவீது இந்த வார்த்தையின் மூலமாக நமக்கு என்ன பண்றாரு? தெரிவிக்கிறார். ஏன்னா சங்கீதக்காரன் தாவீதை போல மிகு அதிகமாய் கர்த்தரை ஆராதித்த மனிதர்களையும் பார்க்க முடியாது, அதிகமாய் கர்த்தரோடு தன்னை இணைத்து கொண்ட இருதயத்தையும் எங்கேயும் என்ன பண்ண முடியாது? பார்க்க முடியாது. ஏன்னா காரணம் என்னவென்றால் கர்த்தரே ஒரு வார்த்தையை சொல்லுவாரு, என் இருதயத்திற்கு ஏற்றவன், நான் நினைப்பதே அவன் என்ன பண்ணுவான்? செய்வான். அதனால அவனிடத்தினுடைய ராஜ்யத்தை நான் என்ன பண்றேன்? கொடுக்கிறேன். அதனால அவனிடத்தினுடைய ஜனங்களை என்ன பண்றேன்? கொடுக்கிறேன்னு சொல்லி அவர் அதிகமாய் தாவீதை குறித்து கொடுத்த சாட்சி நமக்கு நன்றாக தெரியும். இதைவிட மேலான ஒரு காரியம் என்னவென்றால் ஸ்தோத்திரம், சங்கீதக்காரன் தாவீது சிறு வயதில் இருக்கும் பொழுது ஏலா பள்ளத்தாக்குக்கு போன சம்பவம் நமக்கு நன்றாக தெரியும். ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தின் 45வது வசனத்தை நம்ம பார்க்கிறப்ப சங்கீதக்காரன் தாவீது அங்க ஸ்தோத்திரம் யுத்த களத்துல நிற்கும் பொழுது அங்க எதிர்க்க நிற்கிற கோலியாத்தை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், கோலியாத் சொல்லுகிற வார்த்தை, ஸ்தோத்திரம், இங்க இருக்கிறதான அத்தனை பேர் இருக்கிறீங்க, இஸ்ரவேல்ல பல ஜனங்கள் இருக்கிறீங்க, ராஜாக்கள் இருக்கிறீங்க, தளபதிகள் இருக்கிறீங்க, அதனால நீங்க என்ன பண்ணுங்க, உங்கள ஒருத்தன் என்ன பண்ணுங்க, எனக்கு நேராக வந்து நின்று என்னை ஜெயித்து விட்டீர்கள் என்றால் என் பெலிஸ்திய சேனை அத்தனையும் உங்களுக்கு என்ன பண்ணும்? அடிமையாக மாறும். என் பெலிஸ்திய சேனை அத்தனையும் உங்களுக்கு முன்பாக என்ன பண்ணும்? முழங்கால் பட்டி இருக்குன்னு சொல்லி அங்க ஸ்தோத்திரம் கோலியாத் என்கிறதான ஒரு பெரிய ஒரு யுத்த வீரன் என்ன பண்ணுவாரு? வந்து நிற்பாரு. அந்த யுத்த வீரனை குறித்து பார்த்தோம்னாக்க அவர் உயரமானவர், அவர் மிகவும் உயரமானவர். அவருடைய ஈட்டி 9 சேக்கல் என்று சொல்லி வேதம் நமக்கு குறிப்பிடுகிறது. அவருடைய பட்டயம், அவருடைய கேடயம் என்று சொல்லி அவருடைய தோரணமே பார்ப்பதற்கு மிகவும் விகாரமா என்ன பண்ணுது? காணப்படுகிறது. அவருக்கு முன்பாக இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்தாக்க ஸ்தோத்திரம், உங்களுக்கு ஒரு நன்றாக ஒரு வார்த்தை புரிந்திருக்கும். சவுலை அபிஷேகம் பண்ணும் பொழுது சவுலை குறித்து ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. என்ன வார்த்தை என்றால், அவன் தோளுக்கு கீழே தான் சகல இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்றாங்க? இருக்கிறாங்க. அப்ப சவுல் எவ்வளவு உயரமான மனிதன் என்பது நமக்கு நன்றாக தெரியும். அவரை விட உயரமா இப்ப யார் நிக்கிறா? கோலியாத் நிக்கிறான். ஏற்கனவே சவுலுக்கு கீழே தான் எல்லாரும் என்ன பண்றாங்க? சவுலின் தோளுக்கு கீழே தான் உடைய தலையை என்ன பண்ணுது? இருக்கிறது. இப்ப சவுலை காட்டிலும் பராக்கிரமசாலியாக ஒருவன் என்ன பண்றான்? வந்து நிக்கிறான். இப்ப நிற்கும் பொழுது 40 நாட்கள் இந்த நிந்தனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாள் 2 நாள் அல்ல, 40 நாட்கள் இந்த போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது, இந்த அவமானம் நடந்து கொண்டிருக்கிறது, இந்த இழிவான வார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில யாரும் எதுவும் செய்ய முடியாமல் துவண்டு போயிருக்கும் பொழுது ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ஒருவன் அங்கு தற்செயலாக என்ன பண்ணுகிறான்? வருகிறான். ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவன் அங்கு தற்செயலாக வருகிறான். வந்தவன் நடக்கிற சம்பவத்தை எல்லாம் பார்த்து விட்டு அவனுக்குள் ஒரு வைராக்கியம் வருகிறது. என்ன வைராக்கியம்? அந்த வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 17:45வது வசனத்தை வாசிங்க. அதற்கு தாவீது, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடயத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலினுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். அப்ப தாவீது சொல்லுகிற ஒற்றை வார்த்தை என்னன்னா, நீ எந்த இராணுவத்தை நிந்திக்கிறியோ,
நீ எந்த தேசத்தினுடைய இராணுவத்தை நிந்திக்கிறியோ அந்த இராணுவங்களின் தேவனாய் இருக்கிற என் தேவனாய கர்த்தரின் நாமத்தில் நான் என்ன பண்றேன், வருகிறேன்னு சொல்றாரு. அப்ப ஸ்தோத்திரம், இதுவரைக்கும் அங்க இருந்த எல்லோரும் எதை மேற்கொண்டு கோலியாத்தை மேற்கொள்ள நினைச்சாங்க? தன்னுடைய பலத்தை. யாருடைய பலத்துல? தன்னுடைய பலத்துல. தங்கள் ஈட்டியவோ தங்கள் குதிரை வீரர்களோ தங்களிடத்தில் இருப்பதை வைத்து எப்படியாகிலும் இந்த பெலிஸ்தீனை என்ன பண்ணலாம், கொன்று விடலாம் என்று சொல்லி அவங்க மிகவும் முயற்சி எடுத்தாங்க. ஆனால் அவங்களால என்ன பண்ண முடியல, செயல்பட முடியல. ஆனா தாவீது சிறு பையனா இருந்தும் அவர் சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, தேவனின் நாமத்தில். யாருடைய நாமத்தில்? தேவனுடைய நாமத்தில். அப்ப நம்ம புரிந்து கொள்கிற ஒரு வார்த்தை என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையிலையும் அதிகமான காரியங்கள் நம்மை உபத்திரவப்படுத்தி கொண்டுதான் இருக்கும். நீங்க எவ்வளவோ உபத்திரவமான காரியங்களை மேற்கொள்ளணும், பலவீனங்களை மேற்கொள்ளணும், நிந்தனைகளை மேற்கொள்ளணும், அவமானங்களை மேற்கொள்ளணும், என்மேல் சொல்லப்படுகிற பழிச்சொற்களை மேற்கொள்ளணும்னு சொல்லி பல காரியங்களை நாம் முயற்சி செய்வது உண்டு. பல காரியங்களை நாம் முயற்சி செய்வது உண்டு. ஆனால் அதிகமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வாய்க்காமலே போய்விடுகிறது. அதிகமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வாய்க்காமலே போய்விடுகிறது. காரணம் என்னவென்றால், நாம் யாரை சார்ந்து கொள்ளவில்லை? தேவனை சார்ந்து கொள்ளவில்லை. ஒருவேளை அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள், சவுல் ராஜா, மொத்த தேசமும் சேர்ந்து சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை அவர்கள் தொழுது கொண்டு, கர்த்தாவே உம்முடைய நாமத்தினால் எங்கள் சத்துருக்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் மிதிக்கப்பட்டு போகட்டும் பான்னு சொல்லி அவர்கள் மாத்திரம் அன்றைக்கு தேவனை நோக்கி அவங்க சத்தமாய் ஜெபித்து இருந்தாங்கன்னு சொன்னா, தேவனை சார்ந்து கொண்டாங்கன்னு சொன்னா, ஒத்தாசை வரும் பர்வதங்களை நோக்கி கண்களை ஏடுப்பார்கள் என்று சொன்னால், அன்றைக்கே சவுலை கொண்டே கர்த்தர் ரட்சிப்பை கொடுத்திருப்பார். சவுலை கொண்டு கிடைக்க வேண்டிய ரட்சிப்பு யாருடைய கரத்தின் மூலமாய் வருகிறது? தாவீதின் கரத்தின் மூலமாய் வருகிறது. ஒன்றை மாத்திரம் நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், என் கரத்தில் கொடுக்கப்பட்டதான வேலையை நான் தேவனை முன்னிட்டு செய்யவில்லை என்றால் வேறொருவரை கொண்டு கர்த்தர் என்ன பண்ணுவாரு? நிச்சயம் செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஏன்னா ஸ்தோத்திரம், சவுலை அபிஷேகம் பண்ணினது கர்த்தர். சாமுவேலை கொண்டு சவுலை அபிஷேகம் பண்ணினது கர்த்தர். அந்த தேவ நாமத்தை விட எதை சவுல் அதிகமாய் சார்ந்து கொள்கிறார்? தன் பலத்தை, தன் யோசனையை, தனக்கு உண்டாகிறதான திட்டங்களை, தன்னோடு இருக்கிறதான தளபதியுடைய திட்டங்களை. யார் ஒருவர் தங்களுக்கு தாங்களே திட்டங்களை வகித்து கொண்டு செயல்படுகிறார்களோ அவர்கள் காரியங்கள் இருக்கிற துன்பங்களும் வேதனைகளும் மாற போறது இல்லை. அதற்கு பதிலாக எதை நிந்திக்கிறார்களோ அந்த நிந்திக்கிற தேவ நாமத்தை கொண்டு, என் தேவனை நிந்திக்கிறாங்களா அந்த நாமத்தை கொண்டு. அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலனாகிய பவுல் யாரை அதிகமாய் மேற்கொள்ள போனாரு? தேவ நாமத்தை தொழுது கொள்ளுகிற ஜனங்களை கொலை செய்யும்படியாக தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னிடத்தில் பத்திரங்களை எடுத்துக்கொண்டு அவர் வேகமா போனார். முடிவு நமக்கு நல்லா தெரியும். எந்த நாமத்தை நிந்திக்க போனாரோ அந்த நாமத்தை துதிக்க என்ன பண்ணாரு? கர்த்தர் வைத்தார். அப்ப ஸ்தோத்திரம், எங்க நம்ம தாழ்த்தப்படுகிறோமோ அங்கு தேவனை உயர்த்துவோம் என்றால் அந்த இடத்தில் நம்மை உயர்த்த நம் கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். இதை நன்றாய் தெரிந்த தாவீது, சிறு வயதுல தாவீதுக்கு இந்த அறிவு இருந்ததுனால அவர் வளர 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 எந்த இடத்துக்கு போனாலும் தேவனை முன்வைக்காமல் அவர் என்ன பண்ண மாட்டாரு? செயல்பட மாட்டார். எந்த யுத்தங்களை தாவீது செய்த யுத்தங்களை பார்க்கட்டும், தேவனுக்கு முன்பாக போய் ஆசாரியனிடத்துல போய் ஏபோத்தை தரித்து கொண்டு இதை செயல்படுத்தலாமா வேண்டாமா, தேவ நாமம் ஸ்தோத்திரம் தேவனை கொண்டு இதை நான் வெற்றி பெறுவேனா மாட்டேனா என்பதை அதிகமாய் தாவீது கேட்டுட்டு பிற்பாடுதான் அவர் என்ன பண்ணுவார்? செயல்படுவார். அப்படிப்பட்ட தாவீது கொடுக்கிறதான ஒரு ஆலோசனை தான் தேவனாலே பராக்கிரமம் செய்வோம். ஏன்னா அந்த வார்த்தையை சொன்னது சாதாரண மனிதன் கிடையாது, ஒரு அவ்விசுவாசி கிடையாது, தேவனுடைய அறிவு இல்லாத மனுஷன் கிடையாது. இந்த வார்த்தையை சொன்னது தாவீது. தாவீது சிறு வயதிலே தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நன்றாக அறிந்த ஒரு மனிதன். தன்னுடைய பலத்துக்கு மிஞ்சின காரியத்தையே தேவனை கொண்டு மேற்கொண்ட மனிதன். தனக்கு முன்பாக இருக்கிற கோலியாத் என்கிற சத்ருவை தேவ பலத்தை கொண்டு மிதித்து எறிந்தவன் தான் யாரு? தாவீது. அவரு சொல்ற வார்த்தை தான் தேவனாலே பராக்கிரமம் செய்வோம்.
அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். அப்ப எனக்கு நல்லா புரியணும், என்னை கொண்டு கர்த்தர் செய்வார், என்னுடைய சத்துருக்களை கர்த்தர் துரத்துவார், எனக்கு முன்பாக இருக்கிறதான சோத்திரம் தடைகளை கர்த்தர் உடைப்பார், எனக்கு முன்பாக இருக்கிறதான எல்லா சோத்திரம் அடைக்கப்பட்ட வாசலையும் கர்த்தர் என்ன பண்ணுவாரு, திறப்பான்னு சொல்லி எனக்கு ஒரு விசுவாசம் வரணும். இதே சங்கீதக்காரன் தாவீது தான் 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 30வது வசனத்துல சொல்லுவாரு, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே மதிலையும் என்ன பண்ணுவேன், தாண்டிடுவேன்னு சொல்லி சங்கீதக்காரன் தாவீது சொல்றாரு. கடந்த நாட்கள் நான் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது இந்த ஒரே ஒரு வார்த்தை என்னைய தொடர்ந்து இழுத்துக்கிட்டே இருந்தது. உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன், உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். அந்த வார்த்தையை என் இருதயத்துல கர்த்தர் அதிகமா இழுத்துக்கொண்டே இருந்தார். காரணம் என்னவென்றால், தாவீது தன்னை நம்பல, கர்த்தரை என்ன பண்றாரு, நம்புகிறார். அதனாலதான் உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை நான் என்ன பண்ணுவேன், தாண்டுவேன். எனக்கு முன்பாக இருக்கிற பெலிஸ்தீன்ங்கிற சேனையை நான் முறியடிக்கணும்னா தேவ பலன் எனக்கு வேணும். எனக்கு முன்பாக இருக்கிற செங்கடலை நான் முறியடிக்கணும்னா தேவ பலன் எனக்கு வேணும். எனக்கு முன்பாக இருக்கிறதான பார்வோனின் சேனையை முறியடிக்கணுமா எனக்கு தேவ பலன் வேணும். எனக்கு முன்பாக இருக்கிற யோர்தானை பிளக்கணுமா எனக்கு தேவ பலன் வேணும். என்னோடு இருக்கிறதான ஸ்தோத்திரம், என்னுடைய ஆசிரியன் ஆகிய எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்தாலும் அவரிடத்திலிருந்து எனக்கு கிடைக்கப்பட்ட அபிஷேகம் எனக்குள் இருந்தா போதும், யோர்தானை 2ஆய் பிளந்து நானா பண்ணுவேன், மீண்டுமாய் கடந்து வருவேன். அப்ப ஸ்தோத்திரம், யாருடைய பலன் யாருக்கு தேவைப்படுகிறது, தேவனுடையதான பலன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம், இந்த பகல் நேரத்துல நாம் ஸ்தோத்திரம் உறுதியாய் பிடித்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், தேவனாலே தேவனாலே தேவனாலே. அதை தான் ஸ்தோத்திரம் மத்தேயுவின் புஸ்தகத்துல 19ஆம் அதிகாரம் 26வது வசனம் சொல்லுகிறது, மனுஷரால் கூடாதது ஆனா தேவனால் கூடும். மனுஷனால் கூடாதது என்னுடைய சுயத்தினால அது என்ன பண்ணாது, நடக்காது. என்னுடைய சுயத்தினால அது நடக்காது. ஆனா யாரால நடக்குமா, தேவனால் கூடும். யாரால கூடும், தேவனால் கூடும். எத்தனை பேர் நம்புறீங்க? என்னுடைய காரியங்கள் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். என்னுடைய காரியங்களை கர்த்தர் என்னால முடியாதுதான், ஆனா என் தேவனால் என்ன பண்ணும், முடியும். தாவீதுக்கு தெரியும், என்னால அவன் பட்டயத்தை தூக்க முடியாதுதான், என்னால அவன் கேடயத்தை தூக்க முடியாதுதான், என்னால அவனுக்கு முன்பாக போய் என்ன பண்ண முடியாது, நிக்க முடியாதுதான். நான் நின்னாக்க ஒரு ஃபுட்பாலை எத்துற மாதிரி என்ன பண்ணிட்டு போறவனைய கோலியாத்து ஒரு எத்திட்டு போயிடுவான். ஆனா தாவீது சொல்றது, என்னால் அல்ல, என்னால் கூடாது ஆண்டவரே, ஆனா உம்மால் கூடும்பா. என்னால பெலிஸ்தீனுடைய கோலியாத்தை மேற்கொள்ள முடியாதுப்பா, ஆனா அது உம்மால கூடும், உம்மாலே கூடும் என்று சொல்லி தேவனை அதிகமாய் பற்றி கொண்ட தாவீது சொன்ன வார்த்தை தான், உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை நான் என்ன பண்ணுவேன், தாண்டிடுவேன். அப்ப எனக்கு ஒரு உறுதியான ஒரு நம்பிக்கை என்ன வேணும், தேவனாலே தேவனாலே. இன்றைக்கு மீண்டும் மீண்டுமாய் கர்த்தர் நம்மோடு பேசுகிற ஒரே வார்த்தை, என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடவே கூடாது. இந்த ஆகஸ்ட் மாதத்துல நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், தேவனை அல்லாமல் ஒன்றும் என் வாழ்க்கையில் வாய்க்க போவது இல்லை. இதிலிருந்து ஒரு சுருக்கமாக ஒரு 3 காரியங்களை நான் சொல்லிவிட்டு நான் வேகமாய் கர்த்தருடைய வார்த்தையை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். எல்லோரும் திருப்பிக் கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் அதன் 17ஆம் அதிகாரம் 8 முதல் சில வார்த்தையை வாசிக்கலாமா? யாத்ராகமம் 17:8 முதல். அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோட யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலையுச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கோட யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியில் ஏறினார்கள். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். இந்த வேத பகுதி நமக்கு நன்றாக தெரிந்திருக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டு போய் கொண்டிருக்கிற நேரத்தில், விடுதலையோடு புறப்பட்டு போய் கொண்டிருக்கிற நேரத்துல
அங்க அமலேக்கிய ரெவிதீம் என்னும் பள்ளத்தாக்குல இஸ்ரவேல் ஜனங்களை மேற்கொண்டு விட வேண்டும். ஏன்னா இப்பதான் எகிப்துல இருந்து இவங்க என்ன பண்றாங்க, வெளியில வராங்க. மிகுந்த ஆசீர்வாதத்தோட கர்த்தர் அவங்களை என்ன பண்ணாரு, நடத்தினார். மிகுந்த ஆசீர்வாதத்தோடு கர்த்தர் அவர்களை நடத்தி கொண்டு வந்தார். ஏன்னா எகிப்துல இருக்கிறதான அத்தனை பொன்னும் ஸ்தோத்திரம், அத்தனை நகைகளும், அத்தனை பாத்திரங்களும் இப்ப யார் கைக்கு வந்துருச்சு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்துருச்சு. அப்ப இஸ்ரவேல் ஜனங்களுடைய கரத்துல எகிப்துடைய மொத்த செல்வாக்கு என்ன பண்ணுது, இருக்கிறது. இப்ப இத்தனை செல்வாக்கு நிறைந்ததான இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எப்படியாவது கொள்ளை அடித்து அவரிடத்துல இருக்கிறதான ஆசீர்வாதனை தன்னிடமாய் திருப்பி கொள்ள வேண்டும் என்று சொல்லி சத்துருக்கள் என்ன பண்றாங்க, அவர்களை நோக்கி கண் வைத்து கொண்டே வருகிறாங்க. எப்படி ஒரு கழுகு தன் இரையின் மேல் கண் வைத்து அது வானத்திலே பறந்து கொண்டிருக்கும், ஆனா கீழே இருக்கிற இறைக்கு என்ன பண்ணாது, தெரியாது. கீழே இருக்கிற மீனுக்கோ குருவிக்கோ இல்ல எந்த ஒரு சின்ன மிருக ஜீவன்களுக்கோ மேலே இருக்கிற கழுகு தன்னை பார்த்து கொண்டு இருக்குன்னு என்ன பண்ணாது, தெரியாது. அந்த கழுகு என்ன, அந்த கீழே இருக்கிற மிருக ஜீவன் என்ன பண்ணிட்டு இருக்கும், தன்னுடைய வேட்டையை பார்த்து கொண்டு என்ன பண்ணும், இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு பாம்பு இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த பாம்பு தனக்கு முன்பாக இருக்கிற இரை, அது எலியோ தவளையோ ஏதோ ஒன்று, தன்னுடைய இறை என்ன பண்ணுது, வேகமா பார்த்து கொண்டு இருக்கு. எப்படியாவது என்ன பண்ணிடணும், இதை முழுங்கிடணும் அப்படின்னு இந்த இந்த சர்ப்பமானது கொஞ்சம் கொஞ்சமாய் அந்த ஸ்தோத்திரம் தவளையவோ அந்த எலியவோ என்ன பண்ணுது, பார்த்து கொண்டு இருக்கு. இந்த தவளைக்கு தெரியல நம்மள ஒரு பாம்பு என்ன பண்ணுது, பார்க்குதுன்னு. ஆனா இந்த பாம்புக்கு தெரியல மேல ஒரு கழுகு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, பார்த்துக்கிட்டு இருக்குன்னு. அநேக நேரங்கள்ல இந்த சத்ரு நம்மை தொடரும் பொழுதெல்லாம் சத்ருவுக்கு தெரியல என்னை ஒருவர் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார், பார்த்து கொண்டிருக்கிறார்னு. இந்த அமலேக்கிற்கு தெரியல ரெவிதீம் பள்ளத்தாக்குல இந்த கொஞ்சமா இருக்கிற இவங்களை வேட்டையாடி என்ன பண்ணிடலாம், தன்னை கொளுத்தவனாய் மாற்றிக்கொள்ளலாம், தன் ஜனத்தை பெரிய ஜாதியாய் மாற்றிக்கொள்ளலாம்னு சொல்லி இவன் அவர்கள் மேல் கண் போட்டு என்ன பண்றான், இவர்களை யுத்தம் பண்ணும்படி நெருக்கி கொண்டு இருக்கிறான். இதுல விஷயம் என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யுத்தம் பண்ண தெரியாது. ஏன்னா அப்பதான் ஃப்ரெஷ்ஷா என்ன பண்றாங்க, உள்ள இருந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையா வராங்க. ஒன்றும் தெரியாத இவங்களை எப்படியெல்லாம் மேற்கொண்டலாம், அடிமைகள் தானே. யார் தானே, அடிமைகள் தானே. அநேக நேரத்துல சத்ரு நம்மளை எப்படி திரும்ப மேற்கொள்ளலாம், இவன் ஏற்கனவே அடிமையா இருந்தவன் தானே. புதுசா ஒருவன் அடிமையாக்குறது கஷ்டம், அடிமையானவனை அடிமையாக்குறது ஈஸி. அதனால இந்த அமலேக்கர் நினைக்கிறாங்க, இந்த இஸ்ரவேலை நம்ம கொண்டு ஒரு 50 வருஷம் என்ன பண்ணலாம், அடிமையா வச்சுக்கலாம். 400 வருஷம் அடிமையா இருந்தவனுக்கு 50 வருஷம் அடிமையா இருக்கிறது கஷ்டமா? பாவக்காய் சாப்பிட்ற மாதிரி கசப்பாவா இருக்க போகுது, அவனுக்கு அது ஈஸி, பழகி போன வாழ்க்கை. ஆனா ஸ்தோத்திரம், சத்ரு நினைக்கிறது இவன் மீண்டும் அடிமையாக வேண்டும் என்று சொல்லி, இவன் மீண்டும் அடிமையாகணும், இவனுக்குள் இருக்கிற ஆசீர்வாதங்கள் எனக்கு வரணும், இவன் மீண்டுமாய் அடிமையாகணும், இவன் மேல் இருக்கிற வாக்கு தத்தங்கள் என்றைக்கும் நிறைவேறக்கூடாது என்று மீண்டுமாய் அமலேக் என்ன பண்றான், யுத்தம் பண்ண வரான். இப்ப கர்த்தர் என்ன பண்றாரு, பார்த்து கொண்டே இருக்கிறார். இப்ப மோசேக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா யாருக்குமே யுத்தம் பண்ணி பழக்கம் இல்லை, எல்லாரும் செங்கல் அறுத்து பழக்கப்பட்டதான ஒரு மனிதர்கள், செங்கல் அரித்தவர்கள். ஸ்தோத்திரம், செங்கலுக்கு முன்பாக இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லப்பட்ட அறிக்கையின்படி நாங்களோ இறைச்சி பாத்திர தண்டையில் என்ன பண்ணியிருந்தோம், உட்கார்ந்துருந்தோம். ஸோ அவங்களுடையதான வாழ்க்கை என்ன, சாப்பிட செங்கல் அறுக்க தூங்க, சாப்பிட செங்கல் அறுக்க தூங்க. இதுல பட்டயத்தை பிடிச்சு பழக்கம் இல்லை, வில்லை பிடிச்சு பழக்கம் இல்லை, ஈட்டி எறிஞ்சு பழக்கம் இல்லை, எந்த பழக்கமும் இல்லை. இப்ப மோசே யோசிக்கிறாரு, ஆண்டவரே நீங்க எனக்கு கொடுத்த சுதந்திரத்தை, நீங்க எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை, நீங்க கொடுத்த விடுதலைய இன்னொருவன் மறுபடியும் என்னை அடிமைப்படுத்தும்படி, இன்னொருவன் மறுபடியும் ஆசீர்வாதத்தை பிடுங்கும்படி, இன்னொருவன் மீண்டும் நான் ஸ்தோத்திரம் விழுந்து விட வேண்டும் என்று என்னோடு யுத்தம் பண்ண இந்த பள்ளத்தாக்குல வந்து நிக்கிறான், எனக்கு என்ன செய்யன்னு தெரியலன்னு சொல்லி மோசே தேவனை நோக்கி கொண்டிருக்கும் பொழுது மோசேக்கு ஒரு வெளிப்பாடு வருது. என்ன வெளிப்பாடுனா, நான் தேவனை நோக்கி நான் கூப்பிடுவேன் என்றால், நான் தேவனை நோக்கி கூப்பிடுவேன் என்றால்
என்றால், நான் தேவனை நோக்கி கூப்பிடுவேன் என்றால், கீழ் இருக்கிற என் ஜனங்கள் யுத்தத்தில் நிச்சயமாய் வெற்றி பெறுவாள் என்ற ஒரு வெளிப்பாடு மோசேக்கு வந்தவுடனே மோசே யோசுவாவை கூப்பிட்டு சொல்றாரு, யோசுவாவே நீ பள்ளத்தாக்குல யுத்தம் பண்ணு, நானும் ஆரோனும் ஊரும் என்ன பண்றோம், மலை உச்சிக்கு போய் நாங்க சோதரம் என்னுடைய கோலை உயர்த்தி தேவனுக்கு நேராக என் கையை நான் உயர்த்தி கொண்டிருப்பேன், நீ கீழே என்ன பண்ணு யுத்தம் பண்ணுன்னு சொல்லிட்டு மோசே நேரா எங்க போகிறாரு, யார பார்க்க போறாரு, தேவனை நோக்கி பார்க்க போறாரு. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் சில அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையை கொடுத்து மீண்டும் அந்த அடிமைத்தனம் நம்ம இழுக்குதுனாக்க நாம் செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று, தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் எனக்கு கொடுத்ததான விடுதலைய சத்துரு மறுபடியும் பிடுங்க நினைக்கிறானா, கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை சத்துரு மறுபடியும் பிடுங்க நினைக்கிறானா, கர்த்தரனைய ஒரு சுதந்திரவாளியாய் மாற்ற நினைச்சு சத்துரனைய மறுபடியும் அடிமையை மாற்ற நினைக்கிறான் அப்படின்னா நாம செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று, என் பலத்தினால் அல்ல, என்னுடைய சாமர்த்தியத்தினால் அல்ல, எனக்கு யார் விடுதலையை கொடுத்தாரோ, எனக்கு யார் ஆசீர்வாதத்தை கொடுத்தாரோ, எனக்கு யார் இந்த பாதையை காண்பிச்சு கொடுத்தாரோ. காரணம் என்ன, மோசேக்கு முன்பாக செல்கிறது யாரு, கர்த்தர். மோசே சொன்ன ஒரு வார்த்தை என்ன, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லாவிட்டால் நான் இந்த பிரயாணத்தை என்ன பண்ண மாட்டேன், மேற்கொள்ள மாட்டேன்னு மோசே ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு. அதனால இப்ப மோசே தேவனை நோக்கி கேட்கிறாரு, ஆண்டவரே நீர் சொல்லிதான் நான் இந்த பாதையில் என்ன பண்றேன், பிரயாணித்து வருகிறேன், அதனால உம்மாலே 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 இன்றைக்கு எனக்கு ஒரு வெற்றி வேண்டும் என்று சொல்லி அந்த மலை மேல யார் ஏறி நிக்கிறா, யார் நிக்கிறா, இப்ப வெற்றி யாருக்கு உண்டாகுது, மோசேக்கு வந்த ஒரே ஒரு வெளிப்பாடு, நான் தேவனை நோக்குவேன், நான் தேவனை நோக்கி கொண்டே இருப்பேன், உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலையும் தாண்டுவேன், அமலேக்கினை ரெவிதீமில் எவ்வளவா என்னை அழித்து போட அவன் வந்தாலோ தேவ நாமத்தினால நான் அமலேக்கை மேற்கொள்ளுவேன், நான் அமலேக்கின் சேனையை மேற்கொள்ளுவேன் என்கிறதான ஆழமான விசுவாசம் இப்ப யாருக்குள்ள வந்துருச்சு, மோசைக்குள்ள. காரணம் என்ன, மோசேக்கு இப்படிப்பட்ட வெளிப்பாடு வர காரணம் என்ன, மோசே எப்பொழுதும் கர்த்தரை தனக்கு முன்பாக என்ன பண்ணாரு, தன் பிரயாணத்தில் கர்த்தரை தனக்கு முன்பாக, தன்னுடையதான ஸ்தோத்திரம் பஞ்சங்களோ ஒரு தடுமாற்றங்களோ குறைவுகளோ வரும் பொழுது யார மோசே மாடி வச்சிருந்தாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் மோசையை நெருக்கும் பொழுதெல்லாம் மோசே யாரை முன்பாக வைத்திருந்தாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் மோசையை நிந்திக்கும் போதெல்லாம் யாரை முன்பாக வைத்திருந்தாரு, எந்த ஒரு மனிதன் கர்த்தரை தனக்கு முன்பாக வைத்திருக்கிறானோ அவனை போல பாக்கியவான் இந்த உலகத்துல யாருமே இல்லை. அதனாலதான் சங்கீதக்காரன் தாவீது சொன்னாரு, தேவனாலே பராக்கிரமம் செய்வோம். அல்லேலூயா. இப்ப பராக்கிரமம் யாரால உண்டாகும், தேவனால தான் உண்டாகும். மோசேக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, இன்றைக்கு என்னுடையதான அடிமைத்தனத்தை ஒருவன் மறுபடியும் அடிமையாக்க நினைக்கிறான், என் ஆத்மாவை ஒருத்தன் அடிமையாக்க நினைக்கிறான், என் ஆவிக்குரிய வாழ்க்கையை ஒருத்தன் அடிமையாக்க நினைக்கிறான், அவனை அடிமையாக்க விடக்கூடாது, விடுதலை கொடுத்தவரை நோக்கி நான் முறையிடுவேன்னு சொல்லி மோசே புறப்பட்டு போனாரு. இன்றைக்கு எத்தனை பேர் நான் தேவ சமூகத்துல முறையிடுகிறோம், எத்தனை பேர் முறையிடுகிறோம், எனக்குள்ள ஒரு அடிமைத்தனம் வரும்பொழுது எத்தனை விஷயம் தேவனை நோக்கி முறையிடுகிறோம். கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, நமக்கு கர்த்தர் கொடுத்த விடுதலை எப்படி இருக்கிறது, என்னுடைய அடிமைத்தன வாழ்க்கை எப்படி இருந்தது. ஒரு நாள் ஸ்தோத்திரம் சகரியாவின் புஸ்தகத்துல சொல்லப்பட்டிருக்கும் 3ஆம் அதிகாரத்துல 1, 2, 3, 4 வசனங்களை போடப்பட்டிருக்கும். அங்க யோசுவாவை குறித்து ஒரு வார்த்தை அழகா சொல்லப்பட்டிருக்கும். என்ன வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும், யோசுவாவோ தேவ சமூகத்துக்கு முன்பாக நின்றார், ஸ்தோத்திரம் அவர் என்னை நோக்கி எனக்கு பிரதான ஆசனாகிய யோசுவாவை காண்பித்தார், அவர் ஸ்தோத்திரம் தூதனுக்கு முன்பாக நின்றார், அவனுக்கு முன்பாக சத்துரு வந்து நின்றான், அப்பொழுது யோசுவாவின் வஸ்திரம் எப்படிப்பட்ட வஸ்திரமா இருந்துச்சு, அழுக்கு வஸ்திரமா இருந்துச்சுன்னு சொல்லி இங்க யாரு சொல்ற, சத்ருவானவன் தேவனுக்கு முன்பாக சொல்லுகிறான். இப்ப தேவன் சொல்ற வார்த்தை 3வது 4வது வசனம் நினைக்கிறேன், பார் உன்னில் இருக்கிறதான அக்கிரமத்தை என்ன பண்றேன் நான் நீக்கிறேன், உன் வஸ்திரத்தை மாற்றி விட்டு மறுபடியும் என்ன பண்ணு வான்னு சொன்னார். இப்ப ஸ்தோத்திரம் யோசுவா யாரு, பிரதான ஆசாரியர். யோசுவா யாரு, பிரதான ஆசாரியர். நாமலாம் யாரு, நாம யாரு, நாம யாரு, மிருக ஜீவன்களா, அப்புறம் நான் அவிசுவாசியா, பின்ன அவிசுவாசியான்னு கேட்கிறேன். நாம யாரு, இயேசு ராஜா
அவர் நம்மை ராஜாக்களாகவும் ஆசாரியராகவும் வைத்திருக்கிறார். அப்ப நாம யாரு? ஆசாரியர்கள். அவர்தான் ராஜாதி ராஜா. அவருக்கு கீழே தான் யாரா இருந்தாலும். அப்ப நாம யாரு? கர்த்தருக்கு முன்பாக ஆசாரியர்கள். இப்ப கர்த்தருக்கு முன்பாக நிக்கிறது யாரு? வாசிங்களே அந்த புஸ்தகத்தை எடுத்து. சகரியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிக்கலாம். அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். யோசுவாவை எனக்கு காண்பித்தார். போதும். பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். இப்ப நான் சொல்றேன், ஆசாரியன் யாரு? நான் தான். ஆசாரியன் யாரு? நான் தான். இப்ப யாருக்கு யாரை கர்த்தர் காண்பிச்சிருக்கிறாரு? சகரியா என்னும் தீர்க்கதரிசிக்கு ஆசாரியனாகிய நம்மை காண்பித்திருக்கிறார். மறுபடியும் வாசிங்க. அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். போதும். இப்ப நாம எங்க நிக்கிறோம்? தூதனுக்கு. தூதன் எங்க நிப்பாரு? கர்த்தருடைய சமூகத்துல. அட கேளுங்க, கர்த்தருடைய சமூகத்துல தான் யார் இருப்பா? கேருப்பும் கேருபீன்களும் சேராபீன்களும் எங்க கர்த்தர் மறைவிடமா வச்சிருந்தாரு? அவருடைய பரிசுத்ததான சமூகத்தை பாதுகாக்கும்படி சேருபீன்களும் கேராபீன்களும் கர்த்தர் என்ன பண்ணாரு? அப்ப தூதர்கள் எங்க இருப்பாங்க? தேவ சமூகத்துல. இப்ப யோசுவா எங்க இருக்கிறாரு? தேவ சமூகத்துல. இப்ப நாமெல்லாம் எங்க இருக்கிறோம்? தேவ சபையில இருக்கிறோம். மறுபடியும் வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானே எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இவன் அக்கினி நின்று தப்புவிக்கப்பட்ட கொல்லி அல்லவா என்றார். ஸ்தோத்திரம். யாரை பார்த்து சொல்றாரு? பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை பார்த்து சொல்றாரு. பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை பார்த்து ஒரு வார்த்தை வருது. ஸ்தோத்திரம். யாருக்கு முன்பாக சொல்ற வார்த்தை? சத்ருவுக்கு முன்பாக, அதாவது சாத்தானுக்கு முன்பாக. என்ன சொல்றாரு? இவன் அக்கினிக்கு தப்புவிக்கப்பட்ட கொல்லி அல்லவா. இப்ப சாட்சி எப்படிப்பட்ட சாட்சியா இருக்கு? இவன் அக்கினிக்கு தப்புவிக்கப்பட்டவன். இவன் அக்கினிக்கு தப்புவிக்கப்பட்டவன். வெளிப்படுத்த விசேஷத்துல ஒரு கூட்டத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். யார் இவர்கள் என்று கேட்கும் பொழுது அங்க வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும், இவர்கள் தான் சோதர ஆட்டுக்குட்டி யானுடைய ரத்தத்தில் தோய்த்தெடுக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும். அதே போல இங்கு யோசுவாவை குறித்து சொல்லப்படுகிறது. யார் இவன்? அக்கினிக்கு தப்புவிக்கப்பட்டவன். இந்த அக்கினிக்கு தப்புவிக்கப்பட்டவன் எப்படிப்பட்டவனா இருக்கான்? அடுத்த வசனம் சொல்லுது, வாசிங்க. யோசுவாவெனில் கர்த்தர் சொல்லுகிற சாட்சி, அக்கினிக்கு தப்புவிக்கப்பட்டவன் யோசுவாவெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். ஸ்தோத்திரம். இன்னைக்கு நாம இருக்கிறோம், நாம எப்படிப்பட்டவங்களா நிக்கிறோம்? அல்லேலூயா. அப்ப யாரும் சுத்திகரிக்கப்படல, யாரும் பரிசுத்தமாக்கப்படல, யாரும் தேவ சமூகத்துல ஜெபிக்கல. அழுக்கோட வந்து உக்காந்து இருக்கிறீங்க. நீங்க அழுக்கோட வருவீங்க, பாச சோப்பு போட்டு துவைச்சிட்டு இருப்பாரு உட்காந்து. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மளை எப்படிப்பட்டவரா வெளியே கொண்டு வந்திருக்கிறாரு? ஸ்தோத்திரம். அக்கினிக்கு தப்புவிக்கப்பட்ட கொல்லியாக நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். இவன் மேல யாரும் என்ன பண்ண முடியாது? அதிகாரங்களை செலுத்த முடியாது. இவனை யாரும் மேற்கொள்ள முடியாதுன்னு சொல்லி நம்மள கர்த்தர் எப்படி நடத்தி கொண்டு வராராம்? ஆச்சரியமா நடத்தி கொண்டு வந்துகிட்டு இருக்கிறார். ஆனா நானும் அழுக்கு வஸ்திரத்தை தரித்தவனாய் நிற்கிறேன். என்னைய கர்த்தர் ஆசாரியனா தெரிந்திருக்கிறாரு. நான் எப்படி நிக்கிறேன்? யோசுவா ஸ்தோத்திரம் அழுக்கு வஸ்திரத்தோடு இருக்கிறார்னு தூதனுக்கு முன்பாக சகரியாவுக்கு ஒரு வெளிப்பாடு வருகிறது. இங்க மோசேயை குறித்து நம்ம பார்க்கிறோம். மோசே எப்படி நிக்கிறாரு? மோசேயும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் தான், யோசுவாவும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் தான். இருவரும் தேவ சமூகத்தில் நிற்கும் பொழுது எப்படிப்பட்டவர்களா நிக்கிறாங்க? மோசே தேவனை சார்ந்து கொண்டு நின்றார். அதனால் அவருடைய இருதயம் என்ன பண்ணல? கரை படையல.
ஆனா இஸ்ரவேல் ஜனங்களை மீண்டும் அடிமையாக்கும்படி யார் வந்தா? அமலேக்கு வந்தான். நம்மளை எத்தனையோ விசை மறுபடியும் அடிமையாக்கும்படி எத்தனையோ பேர் வராங்க. அதுக்குதான் இந்த ஆசாரியனை குறித்து நான் சொன்னேன் உங்களுக்கு. ஆசாரியனை கர்த்தர் பரிசுத்தமாக்கி, பரிசுத்தமான வஸ்திரத்தை குறித்து வேதாகமத்தில் படித்தவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றாக புரிந்திருக்கும். பிரதான ஆசாரியனுடைய வஸ்திரத்தை போல விலை மதிப்பு உள்ள வஸ்திரம் யாருக்குமே கிடையாது. பிரதான ஆசாரியனுடைய வஸ்திரத்தை போல விலை மதிப்பு அற்ற வஸ்திரங்கள் யாருக்குமே இல்லை. ஏன்னா ஸ்தோத்திரம், அவருடைய வஸ்திரங்கள் முழுவதும் மரகதங்களும் தங்கங்களும் வெள்ளிகளுமாய் சேர்க்கப்பட்ட வஸ்திரம் தான் போட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற 2 லட்சம் ரூபாய் பட்டு புடவை விட விலை மதிப்பான ட்ரெஸ் தான் யாரு கொடுத்தா? அன்னைக்கு ஆசாரியனுக்கு கர்த்தர் கொடுத்தாரு. அவ்வளவு விலையேற பெற்ற வஸ்திரத்தை போட்டிருந்த யோசுவாவுடைய வஸ்திரம் எப்படிப்பட்டதா இருக்கான்? அழுக்கு வஸ்திரமா இருக்கு. எப்படிப்பட்ட வஸ்திரமா இருக்கு? அழுக்கு வஸ்திரமா இருக்கு. அழுக்கு ஏற்பட காரணம் என்ன? வஸ்திரத்தில் அழுக்கு ஏற்பட காரணம் என்ன? சொல்லுங்க, என்ன காரணம்? ஆவிக்குரிய ரீதியில நான் கேட்கவே இல்லை, நார்மலா கேட்கிறேன். கரை ஏற்பட காரணம் என்ன? கரை ஏற்பட காரணம் என்ன? கரை ஏற்பட காரணம் கவனக்குறைவினால் வரக்கூடியது கரை. டீ குடிக்கிறோம், கவனக்குறைவா குடிச்சா என்ன ஆகும்? வாழைத்தண்டு வெட்டி வச்சிருக்கிறான், கவனக்குறைவா போனா என்ன ஆகும்? கீழே கரை ஸ்தோத்திரம் ஏதாவது சாக்கடை இருக்கு, கவனக்குறைவா போனா என்ன ஆகும்? அப்ப ஸ்தோத்திரம் வஸ்திரத்துல கரைப்பட காரணம் என்ன? ஆசாரியனுடைய வஸ்திரத்துல கரைப்பட காரணம் என்ன? கொடுத்த ரட்சிப்பை பார்த்துக்க முடியலன்னா கவனக்குறைவு ஏற்படுத்தினா என்னதான் வரும்? கரை தான் வரும். தேவனால் கொடுத்த அபிஷேகத்தையும் ரட்சிப்பையும் கவன குறைவோடு யார் செயல்படுத்துறாங்களோ, அழுக்கு வஸ்திரம் தரிக்கப்பட்டவனாய் தேவ சமூகத்தில் நிற்கும் பொழுது நீ துரத்தி விடப்படுவதற்கு ஏதுவாக என்ன பண்ணும்? அல்லேலூயா. கரை ஏற்பட காரணம் என்ன? யார் தேவ சமூகத்துல கவனக்குறைவா இருக்கும், ஜாக்கிரதையா இருக்கணும். அதுக்குதான் மிகுந்த ஜாக்கிரதையா என்ன பண்ணணும்? இருக்கணும். கொடுத்த அபிஷேகத்துல ஜாக்கிரதையா இருக்கணும், கொடுத்த வார்த்தையில ஜாக்கிரதையா இருக்கணும், கொடுத்த குடும்பத்துல ஜாக்கிரதையா இருக்கணும். என்னைய நம்பி கொடுத்த மனைவியா இருக்கட்டும், என்னைய நம்பி கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளா இருக்கட்டும், நான் அவங்கள காப்பாத்துறதுல ரொம்ப ஜாக்கிரதையா என்ன பண்ணணும்? எல்லாவற்றுக்கும் மேல தேவன் கொடுத்த ரட்சிப்பை காப்பாற்றணும், தேவன் கொடுத்த அபிஷேகத்தை காப்பாற்றணும், தேவன் கொடுத்த வரங்களை காப்பாற்றணும், தேவன் கொடுத்த வல்லமைகளை காப்பாற்றணும், ஜாக்கிரதையா காப்பாற்றணும். இல்லைன்னா என்ன ஆகும்? என்னை குற்றம் சாட்ட தேவ சமூகத்துக்கு யார் வருவா? சாத்தானே வந்து நிற்பான். இப்ப எத்தனையோ விசை அடிமையாக்குறதுக்கு யார் பார்க்கறா? அமலேக்கரை வந்து பார்க்கறான். அமலேக்கரை போற எத்தனையோ பேர் வருவாங்க பின்னாடி. முன்னாடி வந்து முந்தி வந்தது யாரு? அமலேக்கு. பிந்தி பீலையாம் வருவான், அப்புறம் போனா அங்கிட்டு ஒருத்தன் வருவான், வந்துகிட்டே தான் இருப்பாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில விடுதலையாக்கப்பட்ட ஒருவனுக்கு நேராக, ரட்சிக்கப்பட்ட ஒருவனுக்கு நேராக அவனை மீண்டும் அடிமைப்படுத்துவதற்கு அநேகர் வரத்தான் செய்வாங்க. அதையும் மீறி என்ன பண்ணணும்? தேவனை சார்ந்து வாழணும். பீலையாமை ஸ்தோத்திரம் பாலா கொண்டு வர்றதுக்கு காரணம் என்ன? ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. காரணம் என்ன? ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. இவங்க விட்டா நாளைக்கு என்னைய மிஞ்சி இவங்க என்ன பண்ணிடுவாங்க? செயல்பட்டுருவாங்க. அதனால இவன் அடிமையாவே என்ன பண்ணட்டும், இருக்க வேண்டும் என்ற தீய எண்ணத்தோட தான் பாலா கன்றைக்கு பீலையாமை கூட்டி வந்து சபிக்க விட்டான். ஆனா ஸ்தோத்திரம், பீலையாமல் என்ன பண்ண முடியல. காரணம் என்ன? பாம்பு நினைச்சு கொண்டு இருக்கிறது இன்றைக்கு இந்த இறை எனக்கு தான். பாம்புக்கு தெரியல, பாம்பே ஒரு கழுகுக்கு என்ன ஆக போகுது? இரையாக போகுதுன்னு. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்களை நோக்கி சத்ருவானவன் தீவிரித்து வருகிறான்னா, உங்களை நோக்கி சத்ருவானவன் பதுங்கி பதுங்கி, சிலருடைய தன் ஆவிக்குரிய வாழ்க்கையெல்லாம் பதுங்கினாதான் என்ன பண்ண முடியும்? கவிழ்த்து போட முடியும். ஒரு 5 வருடங்களுக்கு முன்பாக, ஒரு 4 வருடங்களுக்கு முன்பாக என் ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருந்தது?
இன்றைக்கு என் ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? முன்னேற்றம் அடைந்திருக்கிறேனா இல்ல பின்வாங்கி போயிருக்கிறேனா? முன்னேற்றம் அடைந்திருந்தால் அவனுக்காக மேல ஒரு யூதராஜ சிங்கம் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? அவன் மேல் கண் வைத்து அவனை நெருங்கி வருகிற சத்துருக்களை நெருங்கும்படியாக அவர் என்ன பண்ணுவாரு? நிற்கிறாரு. ஒருவேளை பின்வாங்கி போனவனா இருந்தா அவனை யார் கரத்திலே விட்டுருவாரு? சத்துருக்குடைய கரத்திலே கொடுத்துருவார். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது? தேவனாலே நான் பராக்கிரமம் செய்கிறவன் தான். என்னை அடிமைப்படுத்த வரவனை நான் மேற்கொள்கிறேனா, அடிமையாய் மாறி விடுகிறேனா? நான் ஜாக்கிரதையோடு இருக்கிறேனா அல்லது கவனக்குறைவோடு இருக்கிறேனா? பிரதான ஆசாரியன் ஊழியம் செய்ய தெரியும், துதிக்க தெரியும், பாட தெரியும், ஆராதிக்க தெரியும், எல்லாமே தெரியும். பலிகளை எல்லாம் கொடுத்தோம்னாக்க தகன பலிகளையும் பொருத்தன பலிகளையும் ஸ்தோத்திரம் அவ்வளவு நேர்த்தியா சந்து சந்தா வெட்டி அவ்வளவு ஸ்தோத்திரம் துல்லியமா பலி செலுத்த தெரியும் அவருக்கு. ஆசாரியனுக்கு எப்படி பலி செலுத்த தெரியும்? அவ்வளவு துல்லியமா. ஏன்னா பிரமாணங்களை அவர் என்ன பண்றாரு? படித்திருக்கிறாரு. பிரமாணங்களை படித்திருந்ததுனால அவ்வளவு அழகா நேர்த்தியா நெளிவு சுழிவோடு என்ன பண்ணுவாரு? அழகா பலி செலுத்துவாரு. அநேகர் பார்த்து பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை பார்த்து என்ன பண்ணுவாங்க? ஐயோ, இந்த தேவ மனுஷன் எவ்வளவு அழகா கர்த்தரை ஆராதிக்கிறா இருப்பாரு, எவ்வளவு அழகா கர்த்தருக்கு முன்பாக உத்தமமான வாழ்க்கை வாழா இருப்பாரு, அவருடைய வஸ்திரத்தை பாரு எவ்வளவு நேர்த்தியா இருக்கு. எத்தனையோ வர்ணங்கள் யோசுவாவை நோக்கி என்ன பண்ணியிருக்கோம்? வந்திருக்கோம். நம்மளையும் நோக்கி என்ன பண்ணியிருக்கோம்? வந்திருக்கோம். ஐயோ குடிகாரனா இருந்தவன் இன்னைக்கு எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? இயேசுவ ஆராதிக்கிறவனா இருக்கிறான். ஒரு நாள் சிகரெட்டும் கையுமா கடந்தவன் இன்னைக்கு என்ன பண்றான்? பைபிளும் கையுமா கிடக்கிறான். ஒரு நாள் வைன் சாப்பை கெதின்னு கடந்தவன் இன்னைக்கு எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? இப்படியெல்லாம் யாரு பாக்குது? உலகம் பாக்குது. கவனிக்கிறீங்களா? யாரு பாக்குறா? உலகம் பாக்குது. பரவாயில்ல, விடுதலை ஆயிட்டாங்க, பரவாயில்ல, இவங்க ரொம்ப நல்லா இருக்கிறாங்கன்னு சொல்லி உலகமெல்லாம் சொல்லுகிற வார்த்தை, இவனை போல ஆராதிக்க முடியலப்பா. இந்த குடும்பத்தை போல கர்த்தருக்குடைய ஆலயத்துக்கு கிளம்பி போற குடும்பத்தை நான் உலகத்துல எங்கேயும் என்ன பண்ணதில்லை, பார்த்ததில்லை. இந்த குடும்பம் கிளம்பி போகும் பாரு, அப்படியே ஸ்தோத்திரம் எல்லாம் குளிச்சு கிளம்பி வெண்ணாடைய வெண் வஸ்திரத்தை தரித்துக்கிட்டு கையில பைபிளை பிடிச்சுக்கிட்டு ஒரு ஆட்டோவை புக் பண்ணிக்கிட்டு அப்படி ஜம்முன்னு ஏறி உக்காந்து அப்படி வந்து இறங்குவாங்க பாரு சர்ச்சில். இந்த குடும்பத்தை போல தேவனை முன்னாடி தேட யாருக்கு என்ன இல்லை? ஸ்தோத்திரம் பலன் இல்லைன்னு சொல்லி யோசுவாவை பார்த்தது போல எல்லாம் பார்த்துருக்கலாம். ஆனா ஸ்தோத்திரம் வேடிக்கை பார்த்தவனுக்கு தெரியாது யோசுவா கவனக்குறைவோடு இருக்கான்னு. யாருக்கு தெரியாது? வேடிக்கை பார்த்த வெளியில இருக்கிறவனுக்கு தெரியாது உள்ள இருக்கிற யோசுவா கவனக்குறைவா இருக்கான்னு. கவனக்குறைவா இருக்கிறத யாரு கவனிக்கிறானா? சத்துரு கவனிக்கிறான். நீ எங்க கவனக்குறைவா இருக்க, நீ உன் கவனத்தை எங்க சிதறிக்கிற, நீ ஸ்தோத்திரம் எந்த இடத்துல நீ விழுகுவியோ உன்னை அப்படியே வலைக்குள்ள அமுக்கி கொண்டு போய் எங்க போட்டுறணும்? பாதாளத்துல போட்டுறணும்னு சொல்லிட்டு யார் கண்கொத்தி பாம்பா பார்த்து கொண்டு இருக்கிறா? சத்துரு பார்த்துக்கிட்டு இருக்கான். அதனாலதான் யோசுவாவுக்கு முன்பாக யார் வந்து நிக்கிறா? ஏன்னா ஸ்தோத்திரம் நியாய தீர்ப்பு நாள் வந்துருச்சு. யோசுவா வந்து நிக்கிறார். சத்துரு முன்னாடி வந்து, ஆண்டவரே நானும் வரட்டுமா? என்னப்பா விஷயம்? ஸ்தோத்திரம் நீங்க யோசுவாவுக்கு என்ன கொடுக்க போறீங்க? அவன் ரொம்ப நல்லவன், உள்ள என்ன பண்றேன் சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் பொறுங்க. அவன் வஸ்திரத்தை பாருங்க. கல்யாண வீட்டுக்காரன் ஒரு வார்த்தையை சொன்னார். என்ன சொன்னாரு? ஸ்தோத்திரம் எல்லோருக்கும் அழைப்பு கொடுத்திருந்தேன், எல்லோருக்கும் வஸ்திரம் கொடுத்திருந்தேன், நீ மட்டும் எப்படி கல்யாண வஸ்திரம் இல்லாம வந்தவனை தூக்கி என்ன பண்ணு? இவனை கல்யாணம் முடிஞ்சா என்ன பண்ணிக்கிறேன்? வந்து இப்போதைக்கு ஃபங்க்ஷன் மூட்ல இருக்கிறேன், இப்போ இவனை என்ன பண்ண முடியாது, நான் பேச முடியாது, தூக்கி அங்கே என்ன பண்ணு, ஆள் இல்லாத இடத்துல கொண்டு போய் இருண்ட இடத்துல போட்டு வை, நான் ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு வந்து என்ன பண்றேன் அவனை பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு கல்யாண வீட்டுக்காரு போன மாதிரி இங்க சொல்றாரு, அவன் வஸ்திரத்தை கொஞ்சம் பாருங்களேன், கரையா இருக்கா? காரணத்தை கேளுங்க. யோசுவாவுக்கு முன்பா கர்த்தர் காரணத்தை கேட்கல. யோசுவாவுக்கு சொன்ன ஒரே வார்த்தை, பார் உன் அக்கிரமங்களை, உன் அக்கிரமங்களை, உன் அக்கிரமங்களை உன்னை விட்டு என்ன பண்றேன், நீ போய் வஸ்திரத்தை மாத்திட்டு வேகமாவா. இன்றைய கர்த்தர் அநேகருக்கு இந்த வார்த்தையை தான் கொடுக்கிறார். அநேகருக்கு இந்த வார்த்தை உண்டு.
தேவனால் மன்னிப்பு பெற விரும்புறவங்க இன்றைக்கு தேவ சமூகத்தில், ஆண்டவரே நான் எத்தனையோ விசை கவனக்குறைவா இருந்துட்டேன்ப்பா, நான் எவ்வளவோ விசை கவனக்குறைவா இருந்துட்டேன், நான் தேவனால் பராக்கிரமம் செய்வேன்னு நினைச்சேன், நான் தேவனால் பராக்கிரமசாலியா இருப்பேன்னு நினைச்சேன், என் சத்துருக்களை கர்த்தர் மிதித்து போடுவார் நினைச்சேன், அதனால அநேக நேரத்தில் நான் கவனக்குறைவா இருந்துட்டேன். ரெவிதீம் பள்ளத்தாக்குல என்னையே மேற்கொள்ள வந்த அமலேக்கரனை என்ன பண்ணல, மேற்கொள்ளாம நான் ஸ்தோத்திரம் கவனக்குறைவா இருந்திருந்தா அன்றைக்கே அவர் அடிமையா போயிருப்பாங்க. ஆனா மோசே கவனக்குறைவா இல்ல, ஜாக்கிரதையோடு தேவ சமூகத்தில் கேட்கிறாரு, நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, நான் என்ன செய்யணும் ஆண்டவரேன்னு கேட்கும்போது வெளிப்பாடு வருது, என்னைய மாத்திரம் நீ பாரு, நீ விடுதலை அடைவ. யுத்தம் பண்ண வேணாம், பட்டயத்தை தூக்க வேணாம். மோசேயே நீ யுத்தம் பண்ணாத, பட்டயம் தூக்காத, நீ செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணு, என் சமூகத்துக்கு மட்டும் வா, என்னைய மட்டும் நோக்கி பார், உனக்கு விடுதலை நான் பண்றேன். இன்றைக்கு எத்தனை பேர் எத்தனையோ விசை நேரத்துல தேவ சமூகத்துல குற்ற உணர்ச்சியோடு, நான் அநேகரால் கை நீட்டப்படுகிறேன் ஆண்டவரே, நான் அநேகரால் கை நீட்டப்படுகிறேன், என் வாழ்க்கை இப்படியே போய் கொண்டிருக்கிறது, நான் மாற விரும்புகிறேன், நான் மோசேயை போல நான் ஸ்தோத்திரம் எந்த ஒரு குற்றமும் சாட்டப்படாதவனா இருக்க விரும்புகிறேன். நான் யோசுவாவை போல அல்ல, கவனக்குறைவோடு அல்ல, கவனத்தோடு என்னை யார் மேற்கொள்ள வருகிறாங்க, நான் எப்படி மேற்கொள்ளணும். இன்றைக்கு தேவ சமூகத்தை நம்ம நிச்சயமா கற்றுக்கொள்ளணும். என் சத்துருக்களை எப்படி நான் மேற்கொள்ளணும், எனக்கு விரோதமா எழும்புகிற ஆயுதங்களை எப்படி வாய்க்காமலே போக பண்ண வேண்டும், எனக்கு முன்பாக இருக்கிற சேனையை நான் எப்படி தாண்ட வேண்டும், எனக்கு முன்பாக இருக்கிற மதிலை நான் எப்படி தாண்ட வேண்டும், எனக்கு முன்பாக இருக்கிற யோர்தானை நான் எப்படி பிளக்க வேண்டும். எலிசாக்கு தெரியல, எனக்கு முன்பாக இருக்கிறதான தடையை எப்படி மேற்கொள்வது என்று யாருக்கு தெரியல. என்னை கூட்டிட்டு வந்தது யாரு? எலியா கூட்டிட்டு வந்துட்டாரு. இப்ப எலியா பரலோகம் போயிட்டாரு, எலிசா இப்ப திரும்பி வரணும். எலிசாவை ஒரு ஜோடி கண்கள் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறது, ஒரு கூட்ட கண்கள் என்ன பண்ணுது, இன்னைக்கும் நம்மள ஒரு கூட்டம் கண்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கு. எவ்வளவோ நம்ம ஸ்தோத்திரம் எலியாவை பின்பற்றி எலிசா என்ன பண்ணாரு, போனாரு. இன்றைக்கு நாம இயேசுவை பின்பற்றி என்ன பண்றோம், நமக்கு என்ன உண்டாகுதுன்றத பார்க்க யார் இருக்கா, அநேக கண்கள் காத்துக்கிட்டு இருக்கு. ஆனா நாம என்ன பண்றோம், பார்த்துக்கலாம் இல்ல. உங்களுக்கு தெரியாது, எலியாவை பின்பற்றதுனால எலிசாவை ஒரு கூட்ட கண்கள் என்ன பண்ணுது, பார்த்துக்கிட்டே இருக்கு. ஸ்தோத்திரம், இவன் எலியா எலியான்னு எலியா கூடயே போயிட்டு இருக்கானே, இவன் எலியா பின்னாடியே போயிட்டு இருக்கானே, இன்னைக்கு எலியா எடுத்துக்கொள்ளப்படுவாராச்சே, ஸ்தோத்திரம் இது இவனுக்கு தெரியாதா, இவனுக்கு அறிவில்லையா, ஸ்தோத்திரம் இவனே பெரிய முட்டாளா இருப்பான் போல இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் கண்கள் யாரை பார்த்து பேசிக்கிட்டு இருக்குது, எலிசாவை பார்த்து பேசிட்டு இருக்குது. இன்றைக்கும் நம்மை பார்த்து ஒரு கூட்ட கண்கள் இப்படிதான் என்ன பண்ணுது, பேசிட்டு இருக்கு. இவங்க என்ன பைத்தியக்காரங்களா இருக்கிறாங்க, இவனுக்கு அறிவு கிடையாதா, இவனுக்கு ஸ்தோத்திரம் ஒண்ணுமே உழைக்க தெரியல, இவனுக்கு ஸ்தோத்திரம் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குன்னு சொல்லி நம்மளை பார்த்து பேசுகிற கூட்டம் இன்னைக்கு இருக்கு. நல்லதுக்கு வரமாட்டேங்கிறான், கெட்டதுக்கு வரமாட்டேங்கிறான், இவனை பாரு, இவனை மூஞ்ச பார்த்தாலே உருப்பிடுமா, இப்படிப்பட்டவனா இருக்கிறானேன்னு சொல்லிட்டு நம்மை நோக்கி பார்த்து பழிச்சொல் பேசக்கூடிய கூட்டங்கள் இன்றைக்கும் இருக்கு. எல்லாவற்றுக்கும் மேல ஸ்தோத்திரம், அன்றைக்கு ஒரு இடத்துக்கு நான் போயிருந்தேன், எனக்கு சரியா இடம் ஞாபகத்துக்கு வரல, ஒரு இடத்துல லைன்ல நின்றுட்டு இருந்தேன், எனக்கு டக்குன்னு அந்த இடம் ஞாபகத்துக்கு வரல. அப்ப எனக்கு பக்கத்துல ஒரு சகோதரர் போன்ல பேசிக்கிட்டு இருக்கிறாரு. என்ன பேசிட்டு இருக்காருன்னா, ஸ்தோத்திரம் என்ன சர்ச்சு சர்ச்சு சர்ச்சுன்னு போயிட்டு இருக்கிறீங்க, ஸ்தோத்திரம் உப்பாரி டேமுக்கு நான் போயிருந்தப்ப அங்க எனக்கு பின்பாக ஒருத்தர் வந்து நிக்கிறாரு, அங்க ஃபோன் பேசிட்டு இருக்காரு. நான் மீன் வாங்கறதுக்காக நான் நின்றுட்டு இருக்கிறேன், எனக்கு பின்பாக ஒருத்தர் நின்றுட்டு இருக்கிறாரு. அவர் ஃபோன்ல பேசுறாரு. என்ன பேசுறாரு அப்படின்னா, என்ன இந்த ஆடி மாசத்தை குறிச்சு இப்படிலாம் இருக்கு, வந்துட்டு போகலாம்ல, என்னத்தை நீங்கள்லாம் சர்ச்சுக்கு போயிட்டு என்னத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டு என்னத்தை நீங்கள் செய்ய போகிறீங்களோ ஒன்றும் புரியலை, சும்மா சர்ச்சுன்னு தான் போகிறீங்க, ஒரு மாற்றம் என்ன பண்ண மாட்டேங்குது, வாழ்க்கையில் நடக்க மாட்டேங்குது, இதுக்கு பேசாமல் என்ன பண்ணியிருக்கலாம், இப்படியே இருந்திருக்கலாம், வாரமான கிளம்பி போயிடுறீங்க, ஆனால் ஒன்றுமே என்ன பண்ண மாட்டேங்குது, நடக்க மாட்டேங்குது, ஒரு அற்புதமும் என்ன பண்ண மாட்டேங்குது, நடக்க மாட்டேங்குது, ஒரு நன்மையும் உனக்கு நடக்க மாட்டேங்குது, அப்புறம் என்னத்துக்கு இதெல்லாம் அப்படின்னு புலம்பி ஒரு நக்கல் நிறைந்த தோணியில் என்ன பண்ணுறாரு, பேசுகிறார். அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன், உலக மக்கள் சபைக்கு போகிற ரட்சிக்கப்பட்டவனை பார்த்து எதை எதிர்பார்க்குறாங்க, அவனுக்கு ஆசீர்வாதம் உண்டாகுதா, அவனுக்கு நன்மை உண்டாகுதா,
அவனுக்கு வியாதி சுகமாகுதா? அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்னு யாரு பார்க்கிறா? உலக மனிதன் கவனித்துக் கொண்டிருக்கிறான். இன்றைக்கும் நம்மை கவனிக்கிற கண்கள் என்ன பண்ணுது? இருக்கிறது. நான் கவனக்குறைவா இருந்தா அவன் என்ன பண்ணுவான்? என்ன இல்லை, யார் அவன் மதிப்பீடு போடுவான் பாரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா சர்ச்சுக்கு போனாங்க, இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு ஆசீர்வாதமே இல்லை. அதனால நீ என்ன பண்ணாத, சர்ச்சுக்கு போகாத, நான் சொல்ற இடத்துக்கு போகணும். யாரை குறித்து தூஷணை சொல்லுவான்? தேவனை குறித்து. ஒரு கவனக்குறைவு யாருக்கு தேவ தூஷணை உண்டாக்குது? கவனக்குறைவோடு யோசுவா இருந்ததுனால இப்ப தேவ சமூகத்துக்கு யாரு துணிஞ்சு வந்து நிக்கிறா? சத்ரு வந்து நிக்கிறான். அவருடைய பாதத்துக்கு தூசி அளவு கூட சத்ரு என்ன பண்ண மாட்டான், ஆக மாட்டான். அப்படிப்பட்டவன் யாருக்கு முன்பாக வந்து நிக்கிறான்? தேவ தூதனுக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக ஸ்தோத்திரம் வந்து நிக்கிறான். இவ்வளவு தைரியம் வர காரணம் என்ன? என்னுடைய கவனக்குறைவு தானே. ஆமாவா இல்லையா? இன்றைக்கு உலக மனுஷனை நிந்திக்க காரணம் யார்? ஏன் கவனக்குறைவு தானே. நான் ஒழுங்கா ஜெபிச்சிருந்தேனா, நான் ஒழுங்கா ஆவிக்குரிய வாழ்க்கையில வாழ்ந்திருந்தேனா, நான் ஒழுங்கா உபவாசித்திருந்தேனா, நான் ஒழுங்கா வேதத்தை வாசிச்சிருந்தேனா, நான் ஒழுங்கா வேத சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தேனா, என்னைய பார்த்து ஒருத்தன் கை நீட்டி பழி சொல்லுவானா? எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் கத்த தடுத்து நிறுத்திருப்பாரா? எனக்கு வர வேண்டிய வானத்தின் பலகணிகளை கத்த தடுத்து நிறுத்திருப்பாரா? இன்னைக்கு ஏன் என்னை இத்தனை பேர் பழி பேச்சு பேசுறாங்க? ஏன் கவனக்குறைவு தான் காரணம். இதுல கர்த்தர் என்னைய நினைக்கல, கர்த்தர் என்னைய மறந்துட்டாரு, என் ஜெபத்தை கர்த்தர் கேட்க மாட்டேங்கிறாரு, என் ஜெபத்தை கர்த்தர் ஏன் மடியிலேயே போடுறாருன்னு குத்தம் மட்டும் சொல்ல தெரியுது நமக்கு. கவனக்குறைவற்ற வாழ்க்கை வாழ தெரியுது அநேக நேரத்துல. அப்ப ஸ்தோத்திரம், நம்மை ஒரு கூட்ட கண்கள் பார்த்து கொண்டிருக்கு, இவன் வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கு என்பதை. 5 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம், வருஷங்கள் முக்கியமல்ல, சாட்சி தான் முக்கியம். வருஷங்கள் முக்கியமல்ல, சாட்சி தான் முக்கியம். ஒற்றை பிரசங்கம் செய்தாலும் ஒற்றை பிரசங்கத்துக்கு பரலோகமே எழும்பி நின்று ஸ்தேவானை என்ன பண்ணியது? வரவேற்பு கொடுத்தது. 100 பிரசங்கம் செய்யறதுனால இல்ல, 100 வருஷம் ஆவிக்குரிய வாழ்க்கையில வாழ்றதுனால இல்ல. ஸ்தோத்திரம், 930 வருஷம் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லைன்னா என்னத்துக்கு? 930 வருஷம் வாழ்ந்தும் அவன் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை வாழல. ஆனா லாமேக்கு 365 வருஷம் தான் வாழ்ந்தாரு, தேவனோடு சஞ்சரித்து கொண்டே இருந்தாரு. வருஷங்கள் முக்கியமல்ல, ஆயுள் காலம் முக்கியமல்ல, சாட்சி தான் முக்கியம். கவன குறைவா இருந்தா சாட்சி கெட்டு போயிரும். சாட்சி கெட்டு போனா தூத்துறதுக்கு ஊர்ல எத்தனை பேர் இருக்கிறான்? பல பேர் இருக்கிறான். நான் என் சத்ருவின் வாயில் விழாமல் இருப்பதற்கு, என்னை பழி சொல்லுவதற்கு, நான் அவருடைய வாயில் விழாமல் இருப்பதற்கு யார் ஜாக்கிரதையா இருக்கணும்? நான் கவனத்தோடு இருக்கணும். நான் கவனக்குறைவோடு இருந்தா சத்ருவும் நிற்பான், உலகமும் என்னைய பார்க்கும், தேவன் நாமும் என்ன பண்ணும்? தூஷிக்கப்படும். அதனாலதான் அநேக நேரத்துல கர்த்தர் சீசர்களை ரகசியமா போய் என்ன பண்ணுவாரு? கடிந்து கொள்வார். இன்றைக்கு நான் எப்படிப்பட்டவனா இருக்கிறேன்? தேவனால் சேனைக்குள் பாய்கிறவனா இருக்கிறேனா? தேவனால் மதுரை தாண்டுகிறவனா இருக்கிறேனா? தேவனுடைய பலத்தினால 7 பள்ளத்தாக்களை நான் கோலியாத்தை முறியடிக்கிறவனா இருக்கிறேனா? இல்ல ரெவிதீமிலே கூடியிருக்கிற அமலேக்கரை முறியடிக்கிறவனா இருக்கிறேனா? இல்லை. ஸ்தோத்திரம், யோர்தானுக்கு முன்பாக நின்று ஸ்தோத்திரம் எனக்கு கொடுத்த அபிஷேகத்தை 2 முறுக்கு முறுக்கி எனக்கு முன்பாக யோர்தானை பிளந்து விட்டு கர்த்தர் என்னோடு இருக்கிறார்னு காண்பிக்கிற சாட்சி உள்ள வாழ்க்கையை வாழ போறேனா? இல்ல ஸ்தோத்திரம் லோத்தை போல புறமுதுகை காட்டி ஓடி போய் ஸ்தோத்திரம் பட்டணங்களை தீக்கொளுத்தி போட்டு குடும்பத்தின் சாட்சியை கெடுத்து போட்டு வாழ போறேனா? இல்ல ஸ்தோத்திரம் இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசைப்பட்ட தோமாவை போல நான் பின்வாங்கி ஓட போறேனா? எப்படிப்பட்ட வாழ்க்கை? தேவனோ பராக்கிரமம் செய்கிறவர், நானோ கவனக்குறைவோடு செயல்படுகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய விஷயம், என் வாழ்க்கையில நான் கவனத்தோடு இருக்கணும். என்னை அடிமையாக்க அநேகர் வருவது உண்மை, நான் தப்பிக்க வேண்டும், நான் தப்பிக்க வேண்டும். நான் தப்பிக்கலனா
நான் அவமானப்பட்டு போவேன். நான் தப்பிக்கலைன்னா தேவன் நாமம் தூஷிக்கப்படும். நான் தப்பிக்கலைன்னா பரலோகத்துக்கு நான் போனாலும் ஸ்தோத்திரம் சத்ரு வந்து என்ன பண்ணுவான், நின்று எனக்கு விரோதமா சாட்சி கொடுப்பான். ஒரு கவனக்குறைவு எவ்வளவு பெரிய ஸ்தோத்திர சேதத்தை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருது. வாகனங்களை வேகமா போய் கொண்டு இருக்கிறோம். நாம் ஓட்டுகிற வாகனத்தை நம்ம சரியா சர்வீஸ் பண்ணாம கவனக்குறைவோட வச்சிருந்தா வாகனம் என்ன பண்ணும், போற இடத்துல என்ன பண்ணிரும், நம்மளை நிக்க வச்சு தள்ள விட்டுரும். நிறைய முறை என் வண்டியை அப்படி பண்ணியிருக்கு. வேகமா கிளம்பி போயிட்டுமே தள்ள விட்டுரும். எங்கன்னா எங்கேயாவது எதையாவது ஒரு கவனக்குறைவா விட்டுருப்பேன். நாம் அநேக நேரங்கள் பண்ணுகிற கவனக்குறைவு நம் ஓட்டத்தை தாமதமாக மாற்றுகிறது. முதலாவது கவனக்குறைவு என் ஆவிக்குரிய வாழ்க்கையின் சாட்சி என்ன பண்ணுது, கெடுக்குது. இரண்டாவது கவனக்குறைவு என் ஓட்டத்தின் வேகத்தை என்ன பண்ணுது, குறைக்கிறது. வேகமா ஓடுறேன், கவனக்குறைவோட ஓடி என்ன பிரயோஜனம்? ஸ்தோத்திரம். சவுல் மரித்து போயிட்டான்னு சொல்லி சவுலின் பிள்ளைகள் ஸ்தோத்திரம் அங்க வேகமா என்ன பண்றாங்க, மருமகள் நினைக்க திருப்பிக் கொள்ளுங்கள், ஸ்தோத்திரம் 1 சாமுவேல் புஸ்தகம், வேகமா என்ன பண்ணுவாங்க, ஓடுவாங்க. வேகமா ஓடி கவனக்குறைவோடு ஓடினதுனால என்ன ஆகிரும், தடுமாறி விழுந்து தலை சிதறி மரித்து போயிருவாங்க. நாம் தடுமாறி கவனக்குறைவோடு ஓடுகிற பொழுது நம்முடைய ஓட்டம் என்ன பண்ணுகிறது, தாமதமாகிறது. நம்முடைய ஓட்டத்தில் நமக்கு என்ன உண்டாகிறது, நல்ல முடிவல்ல தீமையான முடிவு என்னாகிறது, உண்டாகிறது. நான் ஓடுகிறேன், நான் கர்த்தருக்காக ஓடுகிறேன், உண்மைதான், இல்லைன்னு இல்லை. ஆனா எப்படிப்பட்ட ஓட்டத்தை நான் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறேன், ஓடிக்கொண்டு இருக்கிறேன். கவனக்குறைவோடு ஓடுனா ஓடியும் பிரயோஜனம் இல்லை. கவனக்குறைவோடு ஓடினால் ஓடியும் பிரயோஜனம் இல்லை. அப்ப கவனக்குறைவோடு ஓடும் பொழுது என் ஓட்டம் என்னாகிறது, தாமதமாகிறது. என் ஓட்டம் என்னாகிறது, தாமதமாகிறது. நான் குறித்த ஸ்தோத்திரம் இடத்திற்கு நான் செல்ல வேண்டும் என்றால் என்னை எந்த இடத்திற்கு கர்த்தர் தெரிந்து கொண்டாரோ அதை மாத்திரம் நோக்கி என்ன பண்ணணும், ஓடிக்கொண்டே இருக்கணும். கவனம் சிதறும் என்றால், கவனம் சிதறும் என்றால், ஏன்னா ஸ்தோத்திரம் நீதிமொழிகள் புஸ்தகத்தில் நம்ம பார்க்கிறோம், அங்க ஒரு வாலிபனை குறித்து சொல்லப்பட்டிருக்கோம். நான் ஒரு வாலிபனை என்ன பண்ணேன், பார்த்தேன். 4 வாலிபர்கள் என்ன பண்ணேன், பார்த்தேன். அவர்கள் நேர்த்தியா என்ன பண்ணாங்க, நடந்து வந்துகிட்டு இருந்தாங்க, நல்லா தான் வந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா அதுல ஒரு புத்தீனமான வாலிபனை நான் என்ன பண்ணேன், பார்த்தேன். அவனுக்கு எங்க போகிறோன்ற கவனம் என்ன பண்ணல, இல்ல. எங்க போய்கிட்டு இருக்கோன்ற அறிவு அவனுக்கு என்ன இல்ல. அவன் தன் கால் போன போக்கில் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறான். எல்லோரும் போகிறது ஒரு திசையா இருக்கிறது, இவன் போகிறது வேறொரு திசையா என்ன பண்ணுது. 4 வாலிபர்களை பார்க்கிறேன். 4 வாலிபர்களை 3 வாலிபர்கள் ஒரு பக்கம் போய் கொண்டிருக்கிறாங்க. ஒரு வாலிபன் மாத்திரம் தன் கண் போன போக்குல போய் கொண்டிருக்கானா. அவனுக்கு என்ன இல்ல, தன்னுடைய பிரயாணத்தை குறித்த அக்கறை இல்ல. அவன் கவனக்குறைவோடு என்ன பண்றான். அப்ப கவனக்குறைவோடு போகிறதுக்கு காரணம் என்ன, அநேக விஷயங்கள் அவன் இருதயத்திற்குள் வந்து அவன் எல்லாவற்றையும் தூக்கி எறிஞ்சிட்டு தன் பிரயாணத்தை மாற்றி கொண்டு விட்டான். முடிவு நமக்கு நன்றாக தெரியும், அவனுடைய முடிவு சரியாக என்ன பண்ணல, எழுதப்படல. 3 வாலிபருடைய முடிவு நல்ல முடிவா இருந்துச்சு. ஆனா இந்த ஒருவனுடைய முடிவு என்ன, எப்படிப்பட்ட முடிவா இருக்கு, அம்பு அவன் ஈரல் என்ன பண்ணுது, பிளந்தது என்று நம்ம பார்க்கிறோம். நம்முடைய ஓட்டத்துல நம் கவனக்குறைவோடு இருப்போம் என்றால் நம் ஓட்டம் எப்படிப்பட்டதாய் மாறும், தாமதமாய் மாறும். ஓட்டம் எப்படிப்பட்டதாய் மாறும், தாமதமாய் மாறும். அப்ப நாம தாமதிக்காம நம்முடைய வாழ்க்கையில சில தாமதங்கள் ஸ்தோத்திரம் நீக்கப்படணும்னா நான் கவனத்தோடு என்ன பண்ணணும், செயல்படணும். நான் கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன், அதை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நான் எப்படிப்பட்டவனா இருக்கணும், கவனத்தோடு என்ன பண்ணணும். கவனக்குறைவா இருந்தா என்ன ஆகாது, எனக்கு வர வேண்டியது, நான் எதற்காக வெகு நாட்களாய் காத்து கொண்டிருக்கிறேனோ, எந்த ஜெபத்தை நான் வெகு நாட்களாய் செய்து கொண்டிருக்கிறேனோ, எந்த ஒரு ஆசீர்வாதத்துக்காக வெகு நாட்களாய் காத்து கொண்டிருக்கிறேனோ, அது என்ன பண்ணாது,
கவனக்குறைவோடு இருப்போம் என்றால், கவனக்குறைவோடு இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம ஓடுவோம் என்று சொன்னால் நம்மளால என்ன பண்ண முடியாது? ஸ்தோத்திரம், நேர்த்தியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்க முடியாது. அப்ப தேவனால் பராக்கிரமம் செய்வார் என்றால் தேவன் பராக்கிரமம் செய்வார், இல்லை என்று இல்லை. ஆனா நான் கவனத்தோடு என்ன பண்ணணும்? கவனக்குறைவாய் இருந்தால் என் மேல் என்ன வரும்? கரை வரும். என் மேல் பழிச்சொற்கள் என்ன பண்ணும்? வரும். கவனத்தோடு என்ன பண்ணணும்? ஓடணும். இல்லை என்றால் என்னுடைய ஆசீர்வாதங்கள் தாமதமாகி கொண்டே இருக்கும். கானல் நீரை குறித்து உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும் நினைக்கிறேன். ஒருவர் மிகுந்த தாகத்தோடு இருக்கிறப்ப அவங்க கண்களுக்கு முன்பாக வெயில் அதிகமாய் கொளுத்தும் பொழுது ஒரு நிழலாட்டத்தை போல ஒரு கானல் நீர் என்ன பண்ணும்? தெரியும். அந்த கானல் நீரை பார்த்து அநேகர் என்ன நினைப்பாங்க? அங்கு ஒரு நீர் தேக்கமானது எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, அந்த நீர் தேக்கத்துக்கு போய் என் தாகத்தை நான் என்ன பண்ணுவேன்? தீர்த்து கொள்வேன்னு சொல்லி அதை தேடி போவாங்க. கடைசியில் பார்த்தா அது என்னவா இருக்கும்? அது கானல் நீரா இருக்கும். மறுபடியும் பார்ப்பாங்க, கானல் நீரா இருக்கும். மறுபடியும் பார்ப்பாங்க, கானல் நீரா இருக்கும். ஆனா இன்னொரு பக்கம் இன்னொருவர் பிரயாணம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அந்த பிரயாணத்துல அவங்க தன் பிரயாணத்தை செய்வதற்கு எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு அவங்க புறப்பட்டு போறாங்க. உங்ககிட்ட நான் ஒரு 2 கேள்வியை மாத்திரம் கேட்கிறேன். நீங்க ஒரு பிரயாணத்துக்கு புறப்படுறீங்க. அந்த பிரயாணத்துக்கு வேண்டிய எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போவீங்களா, இல்ல ஸ்தோத்திரம் போகிற வழியில பார்த்துக்கலான்னு போவீங்களா? எல்லாத்தையும், அது ஒரு தண்ணி பாட்டில் எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம்? எடுத்து போட்டுக்கிட்டு போகும். போகிற வழியில குறிப்பாக அந்த கை குழந்தைய வச்சிருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டியவே என்ன பண்ணுவாங்க? இடையில நான் 2-3 பேரை பார்த்தேன், அதனால சொல்றேன். பெட்டியோட கிளம்பி வந்துட்டாங்க. என்னடான்னு கேட்டா, உனக்கு என்ன தெரியும் வா அப்படி பெட்டியோட வராங்க. காரணம், ஆயத்தமா பண்ணு. போற இடத்துல எது கிடைக்கும் எது கிடைக்காதுன்னு என்ன பண்ணாது தெரியாதுன்னு ஆயத்தமா என்ன பண்றாங்க? வராங்க. சரி இருக்கட்டும். இது ஒரு இடத்துக்கு போகிறப்ப. இதுவே நமக்கு தெரியாத ஒரு இடத்தை விசிட் பண்ண போறோம். நமக்கு தெரியாத ஒரு இடத்தை நம்ம பார்க்கும்படி போறோம். எப்படிப்பட்ட ஆயத்தத்தோடு போவோம்? இப்ப இது நமக்கு தெரிஞ்சது, இது நம்முடைய உறவுக்கார வீடு, இது நமக்கு நல்லா தெரிஞ்ச வீடு, நம்ம போகிறோம். ஆனா இப்ப நம்ம போகிறது எந்த இடம்? தெரியாத ஒரு ஊருக்கு பிரயாணம் பண்ணி போய் கொண்டு இருக்கிறோம். இந்த தெரியாத ஊருக்கு போறப்ப நாம என்னென்ன ஆயத்தங்களோடு போகணும்? அந்த ஊர் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது, அந்த ஊருக்கு எனக்கு பாதையும் தெரியாது. இப்ப ஆனா அந்த ஊருக்கு நான் போகணும். எப்படி நான் போகணும்? அந்த ஆயத்தத்தோட, என்ன கவனத்தோட அந்த ஊருக்குள்ள நான் போகணும்? சோறு 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 சோறு. சொல்லுங்க. தெரியாத இடத்துக்கு போகிறோம். அந்த இடத்த நான் முன்னையும் பார்த்ததில்ல, பின்னையும் பார்த்ததில்ல, கேள்விப்பட்டிருக்கேன், பட் போக தெரியாது. என்ன ஆயத்தம் எனக்கு வேண்டும்? ஸ்தோத்திரம். அந்த இடத்தை குறித்தான வரைபடம் எனக்கு முதலாவது என்ன பண்ணணும்? வேணும். ரூட்டு தெரியாம குருடனா என்ன பண்ணக்கூடாது? ஃபர்ஸ்ட் ரூட்டை தெரிஞ்சுக்கணும். பரலோகத்துக்கு பிரயாணம் பண்ணுகிற நாம பரலோகத்துக்கு போகிற வழி எதுன்னு, இதுவே வழி, இதுலயே நடவுங்கள் என்கிற சத்தம் என்ன பண்ணும்? காதுகளை கேட்கணும்னா அந்த சத்தம் யாரு கொடுப்பா? மத்தேயு சொல்றாரு புதிய ஏற்பாட்டு காலத்துல, நான் போய் ஒரு தேற்றரவாளன் உங்களுக்கு என்ன பண்றேன், அவர் உங்களை சகல வழிகளில் என்ன பண்ணுவாரு சொல்லி இருக்கா இல்லையா? அப்ப எனக்கு ஒரு வரைபடம் தேவை. எனக்கு பரிசுத்த ஆவியானவரின் தேற்றரவாளனின் துணை என்ன பண்ணுது? காரணம், நான் போகிற இந்த பரலோக பாதையில எனக்கு என்ன வரணும்னு எனக்கு தெரியாது. பரலோகத்தை நேரா நான் போய் கொண்டிருக்கிற இந்த பாதையில எனக்கு முன்பாக எப்படிப்பட்ட சத்துருக்கள் வருவாங்கன்னு எனக்கு தெரியாது. அதனால எனக்கு இப்ப இதோட ரூட் மேப் என்ன பண்ணணும்? வேணும். இப்ப இந்த ரூட் மேப் எங்க இருக்கு?
கூகுள் மேப்ல இல்ல, வேதாகமத்துல இருக்கு. ஆண்டவரே, இவ்வளவு டெக்னாலஜி தெரிஞ்ச உங்களுக்கு ரூட் வேணும்னா மேப் வேணும்னு தெரியாம போச்சு பாத்தீங்களா? சரி இருக்கட்டும். நிறைய பைக் டிராவல் பண்ணிருக்கிறீங்க, ரூட் தெரியல எதை தட்டுறீங்க? டென் டிங் டென் டிங் டிங் கூகுள் மேப். ஆனா கேட்டோம்னாக்க ஃபர்ஸ்ட்ல சோறு வேணும்ன்றீங்க. சரி இருக்கட்டும். ஆமா, அப்ப நான் பரலோகத்துக்கு நேராக போய் கொண்டிருக்கிற இந்த பரலோக பிரயாணத்துல என்ன நடக்கும்? எப்படிப்பட்ட பர்வதங்கள் வரும், எப்படிப்பட்ட ஸ்தோத்திரம் கடல்கள் வரும், சமுத்திரங்கள் வரும், எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான், எந்த பாதையில நான் போனாலும் என்னைய சரியான இடத்துல கூட்டி சேர்க்க எனக்கு ஒருத்தர் என்ன பண்றது தேவைப்படுகிறது. அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். தேற்றரவாளனை நான் உங்களுக்கென்று அனுப்புவேன். ஸ்தோத்திரம். முதலாவது கவனத்தோடு போகணும், கரைப்படாதபடிக்கு. இரண்டாவது பரிசுத்த ஆவி என்கிற தேற்றரவாளனுடைய துணையோடு என்ன பண்ணணும்? அப்பதான் என் பாதை தாமதமாகாது. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல கர்த்தரனையை தேற்றணும் அப்படின்னா, கைவிடப்பட்ட சூழ்நிலையில என்னை கர்த்தர் நடத்தணும் அப்படின்னா, என் பாதையில் யார் இருக்கணுமா? அததான் மோசே கேட்டாரு. எனக்கு முன்பாக மட்டும் நீங்க போகலன்னு வச்சுங்களேன், இந்த இடத்த விட நான் நகரவே மாட்டேன். இந்த இடத்த விட என்ன பண்ண மாட்டேன்? நகரவே மாட்டேன். ஸ்தோத்திரம். இங்கு பேதுருவுக்கு அந்த மீனவர்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல பேதுரு உட்கார்ந்து இருக்கும் பொழுது, இட்டாலி பட்டணத்துல இருக்கிறப்ப சீமோன் பேதுரு அப்படிங்கிற ஒரு மனிதனுடைய வீட்டுக்குள்ள பேதுரு இருக்கார். இப்ப அந்த பேதுரு என்ன பண்ணணும்? அழைத்து கொண்டு வரணும். ஆனா பேதுரு எங்க இருப்பார்னு யாருக்கு தெரியாது? இட்டாலி பட்டணத்தில் இருக்கக்கூடியதான அந்த அதிபதிக்கு தெரியாது. இப்ப பேதுருவை கர்த்தர் காண்பித்து விட்டார். இப்ப பேதுருவை அங்க கூட்டிட்டு போகணும். உடனே கர்த்தர் அந்த ஸ்தோத்திரம் தேற்றரவனாகிய பரிசுத்த ஆவியானவர் அந்த ஸ்தோத்திரம் இட்டாலி பட்டணத்தில் இருக்கக்கூடியதான அந்த மனுஷனை கூப்பிட்டு சொல்றாரு, இந்த இடத்துக்கு போ, இந்த கடல் ஓரத்துல, இந்த வீட்டுல, இந்த மாடியில, இன்னாருடைய வீட்டுல யார் இருக்கிறா? பேதுரு இருக்கிறா. அப்ப எனக்கு ரூட் மேப் யாரு? அன்னைக்கு பேதுரு இருந்த வீட்டுக்கு இட்டாலி பட்டணத்துடைய அதிபதி ரூட் மேப்பை கொடுத்து போயிட்டு வர சொன்னாரா? என்ன சொல்லி அமிச்சாரு? பரிசுத்த ஆவியானவர் எனக்கு ரூட் மேப்பை என்ன பண்ணணும்? நான் போகிற பாதை அவர் எனக்கு என்ன பண்ணணும்? அப்ப கவனம் எது மேல இருக்கணும்? ஆவியானவர் எதை நடத்துகிறாரோ, ஆவியானவர் எந்த பாதையில் நடத்துகிறாரோ அந்த பாதையில் நடக்கும் பொழுது பராக்கிரமம் செய்ய முடியும். கிதியோனை கர்த்தர் நடத்தின பாதைகள் வித்தியாசமானது. கிதியோனை கர்த்தர் நடத்தினது வித்தியாசமானது. லட்சம் ஜனங்களை வைத்திருந்தும் லட்சங்கள் பாதியாக மாறுகிறது. லட்சங்கள் பாதியாக மாறும் பொழுது அது 1000 காணப்படும் பொழுது 1000 100 மாறுகிறது. இப்ப கிதியோன் நினைக்கிறார், நான் இந்த பாதையில தான் போகணுமா, இப்படித்தான் போகணுமா? சிலருடைய கேள்வி இருக்கலாம், சிலருடைய கேள்வி இருக்கலாம். வெளிப்படையாகவே சொல்லணும் என்றால், ஸ்தோத்திரம், இதெல்லாம் செய்யணுமா? அவசியம் ஜெபிக்கணுமா? அவசியம் பைபிள் வாசிக்கணுமா? அவசியம் சர்ச்சுக்கு போகணுமா? இந்த ஒரு வாரம் போலன்னா ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு? கண்ணை குத்திடுவாரா? இப்படிங்கிறதான கேள்விகள் நமக்குள்ள இருக்கும். ஆனா ஸ்தோத்திரம், கிதியோனுக்குள்ளேயும் இப்படிப்பட்ட யோசனைகள் இருந்திருக்கலாம். என்னடா அது, ஃபர்ஸ்ட் நிறைய பேர் இருந்தாங்க, தைரியம் இருந்துச்சு, அதுல கொஞ்சம் குறையறப்ப கூட மனசு கொஞ்சம் ஆறுதலா இருந்துச்சு. ஆனா இப்ப வெறும் எத்தனை பேர் தான் இருக்கிறான்? எத்தனை பேர் தான் இருக்கா? 300 பேர் தான் இருக்கான். இதே 318 பேரை கொண்டுதான் அன்றைக்கு யாரை மேற்கொண்டா? ஆபிரகாம் தன்னுடைய சகோதரனாய் பாவிக்கப்பட்ட லோத்தை பிடித்து போன அத்தனை பேரையும் மேற்கொண்டார்.
இப்ப ஸ்தோத்திரம், அதே ஆவியானவர் தான் இப்ப யாரை கைட் பண்றா? கிதியோனையும் கைட் பண்றார். ஆனா கிதியோனுக்கு என்ன தெரியல? ஆவியானவருடையதான நடத்துதல் எப்படிப்பட்டதா இருக்கும் என்று யாருக்கு தெரியல? நமக்கும் என்ன தெரிய மாட்டேங்குது? சத்தியம் கர்த்தர் நடத்துவார்னு சொன்னாட போங்க பாஸ்டர், உங்களுக்கு வேலை இல்லை. நான் என்னமா கண்ணை மூடிட்டு எனக்கு தோணுனதை சொன்ன மாதிரி முன்னாடி நடந்திருக்கு, அதனால வேத வசனங்களை மேற்கோள் காட்டி ஆறுதல் சொன்னா இவருக்கு வேலை இல்லை. நிலைமை தெரியாம நம்மளுக்கு ஸ்தோத்திரம் உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. நிலைமை தெரியாம பேசல, நிலைமை தெரிஞ்சனாலதான் அநேகருக்கு கர்த்தர் தம்முடைய வார்த்தையை கொடுத்து தேற்றுகிறார். கொடுக்கிற வார்த்தையை ஏற்றுக்கொள்ள என்ன பண்ணல? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எனக்கு ரூட் மேப் யாரா இருக்கணும்? பரிசுத்த ஆவியானவர். நான் நடக்க வேண்டிய வழியில் என்னை நடக்க வைப்பார். என் மேல் எனக்கு கண் வைத்து எனக்கு ஆலோசனை சொல்லுவார். நான் தடுமாறாதபடிக்கு என்னை சரியாய் நடத்துவார். அவர் நடத்தும் பொழுது என் பிரயாணங்கள் தாமதிக்கப்படுவது இல்லை. ஸ்தோத்திரம். 40 நாள்ல நடந்திருக்க வேண்டிய பிரயாணம் 40 வருஷமா தாமதிக்க காரணம் என்ன? தேவன் சொன்ன பாதையில் என்ன பண்ணல? போவதை விட அவருடைய கவனம் முழுக்க யார் மேலதான் இருக்கு? கானான் தேசத்தில் இருக்கிறதான 7 ஜாதிகள் மேலதான் அவங்க கண்ணு என்ன பண்ணுது? இருக்கு. அதனாலதான் 40 நாளில் மேற்கொள்ள வேண்டிய பிரயாணங்கள் 40 வருஷமாய் தாமதமானது. கவனக்குறைவு எதை கொண்டு வருது? என் வாழ்க்கையில் அநேக நன்மையை தாமதமாக மாற்றுகிறது. 40 நாள் எங்க இருக்கிறது? 40 வருஷம் எங்க இருக்கு? இன்றைக்கும் நமக்கு முன்பாக சில லகுவான ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். கவனக்குறைவோடு இருந்தோம்னா அது ஸ்தோத்திரம் அங்கேயே தான் இருக்கும். நான் பின்னோக்கி என்ன பண்ணிடுவேன்? மறுபடியும் நான் முன்னோக்கி வருவதற்குள்ள என் ஜீவன் இருக்குமான்னு எனக்கே என்ன பண்ணாது? தெரியாது. அப்ப கவனக்குறைவு நம்முடையதான ஸ்தோத்திரம் ஆவிக்குரிய ஓட்டத்தையே என்ன பண்ணும்? தாமதப்படுத்தும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவனை முன்கொண்டு, பரிசுத்த ஆவியானவரை முன்கொண்டு நான் பிரயாணிப்பேன் என்று சொன்னார், என் பாதையை நான் தொடருவேன் என்று சொன்னார், நிச்சயம் எனக்கு ஜெயம் உண்டு. அதை தான் ரெபிதீம் பள்ளத்தாக்குல ஸ்தோத்திரம் மோசேயை சொல்லி கொடுத்த ஒரு வார்த்தை, யோசுவாவே நீ என்ன பண்ணாத? யுத்தம் பண்ணாத. நீ என்ன பண்ணாத? யுத்தம் பண்ணாத. நான் மலைக்கு போறேன், பின்ன எல்லாம் தன்னை போல என்ன பண்ணும்? நடக்கும். என் பாதையை நான் சரிப்படுத்தினா எனக்கு கீழே நடக்க வேண்டியது சகலமும் தன்னை போல என்ன பண்ணும்? அல்லேலூயா. நான் சரியான பாதையில போயிட்டேன்னா எனக்கு பின்பாக வரக்கூடியதான அத்தனையும் சரியா என்ன பண்ணும்? நடக்கும். மோசே தேவனை நோக்கி போறதுல தன் பாதையை செவ்வைப்படுத்தினாரு. தன்னை நம்பி கர்த்தர் கொடுத்த 20 லட்சம் ஜனங்களுக்கும் வர இருந்த துன்பத்தை யார் பார்த்துக்கிட்டா? இப்ப யார் பார்த்துக்கிட்டா? மோசே மலைக்கு போயிட்டாரு. மோசையை நம்பி கர்த்தர் கொடுத்த 20 லட்சம் ஜனங்களுக்கும் அந்த துன்பத்தை இப்ப யாரு பார்த்து கொண்டு இருக்கிறா? கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். கர்த்தரை ஒருவன் நோக்கி கொண்டு இருக்கிறான், அவனுக்காய் கர்த்தர் அவன் பிரயாணத்தை தாமதம் பண்ண வந்த அமலேக்கியனை அவனோடு யுத்தம் பண்ணதான அந்த ரெபிதீம் பள்ளத்தாக்குக்குள்ள இப்ப யாரு இறங்கி நிக்கிறா? ஸ்தோத்திரம். கிதியோனுக்கு முன்பாக அந்த சேனைக்குள்ள பூந்தது யாரு? ஸ்தோத்திரம். பெலிஸ்தீனுடைய சேனைக்குள்ள பூந்தது யாரு? இன்றைக்கும் நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாக செல்வது யாரு? பாதை சரியா இருக்கும் என்றால் பாதகம் பண்ண எவன் வந்தாலும் கர்த்தர் முன்பாக சென்று யுத்தம் பண்ண அவர் எனக்கு போதுமானவராய் இருக்கிறார். உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதுரை தாண்டிவன சும்மா கொடுக்கப்பட்ட வார்த்தை இல்ல, ஆதாரங்கள் இருக்கிறது.
எகிப்தின் சேனைக்குள் பூந்தது கர்த்தர், பெலிஸ்தரின் சேனைக்குள் பூந்தது கர்த்தர், அமலேக்கியரின் சேனைக்குள் பூந்தது கர்த்தர், கிதியோனுக்காக சில இடங்கள்ல சென்றது கர்த்தர், சிம்சோனுக்காக அன்றைக்கு இறங்கியது கர்த்தர். அப்ப எனக்கு முன்பாக கர்த்தர் செயல்படணும்னா என் பாதை சரியாக என்ன பண்ணணும்? அப்ப கவனக்குறைவோடு நம்ம நடந்து போவோம்னா எங்க விழுந்து கிடப்போம்னு நமக்கு என்ன பண்ணாது தெரியாது. என் கவனக்குறைவை தூக்கி எறிந்து விட்டு என் தேவனுக்காக தேவனாலே பராக்கிரமம் செய்வேன். அவரே என் சத்துருக்களை மிதித்து போடுவார். தேவனாலே பராக்கிரமம் செய்வேன், அவரே என் சத்துருக்களை மிதித்து போடுவார். ஸ்தோத்திரம். நாம் யாவரும் அப்படியே தேவ சமூகத்தில், ஆண்டவரே, எனக்கு எதிராய் வருகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போக, எனக்கு எதிராய் வருகிற காரியங்கள் வாய்க்காமல் போக என்னை உம்முடைய கரத்தில் என்ன பண்றேன்? ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. இந்த ஒரு விசை உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய வேண்டும் அப்பா. உம்மாலே நான் மதிலை தாண்ட வேண்டும் அப்பா. உம்மாலே எனக்கு முன்பாக ஸ்தோத்திரம் போரிட்டு வருகிற சத்துருக்களை மேற்கொள்ளணும்பா. உதவி செய்யுங்க ஆண்டவரே, உதவி செய்யுங்க ஆண்டவரே, உதவி செய்யுங்க ஆண்டவரே.